ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, டிவிடெண்டா நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துல இருந்து இதெல்லாம் வந்திருக்கு, ஓகேங்களா? அது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். எப்படி நம்ம வந்து இந்த இன்வெஸ்டிங்கை புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி என்னென்ன டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், இன்வெஸ்டிங் பத்தி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்றது, அது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நான் பார்க்க போறேன். இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவா தான் போகும். ஸோ ஏன்னா நான் ஒரே வீடியோல எல்லாமே கவர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோ போட்டோம்னா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி தெரியாம தான் நம்ம சேனல்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க கொஞ்சம். அதனால வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா வந்து இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத ப்ராக்டிக்கலா நான் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரிட்டிக்கலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ வந்து லென்த்தா இருக்கும். ஸோ உங்களால ஃபுல்லா பார்க்க முடியலனாலும் நீங்க லைக் பண்ணிக்கங்க, இல்லைன்னா சேவ் வாட்ச் லேட்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் திரும்ப கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க திரும்ப வந்து அதுல இருந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ லைக் வீடியோஸ்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் என்னென்னலாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ இல்லை வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா லிங்க் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டூல்ஸையோ இல்லை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸையோ அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க அதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோல எந்த ஒரு பார்ட்டியும் நான் சேல் பண்றது கிடையாது. எந்த ஒரு அட்வைஸ், அதாவது நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறது கிடையாது. ஜென்ரலா நம்ம எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்கு, எப்படிலாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ நமக்கு ஒவ்வொன்றும் டீப்பான விஷயங்களும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல தனித்தனியா செப்பரேட்டா நம்ம வந்து பார்ப்போம். என்னோட சேனல் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங்னா ஏன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எதனால இந்த இன்வெஸ்டிங் எல்லாருமே பெருசா பேசிட்டு இருக்காங்க, இதனால வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தரை வந்து பணக்காரனாக்குறதோ ஏழையாக்குறதோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? வேலைக்கு போறவங்க. இன்னொன்னு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? அதாவது சொந்தமா அவங்களே வந்து வேலை செஞ்சுக்குவாங்க, அந்த வேலை செய்யற இதுக்கு காசு வரும். ஓகேங்களா? இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஓனர். ஓகேங்களா? பிசினஸ் ஓனர். இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர். ஓகேங்களா? இப்போ இந்த 4 விஷயத்துல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். எவ்வளவு ஹவர்ஸ் வேலை செய்யறாங்களோ ஹவர்ஸ் இன்டு மணி. ஓகேங்களா? டைம் இன்டு ஒர்க் ஈக்குவல் டு மணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைம் இன்டு ஒர்க். அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்களோ அந்த ஒர்க்குக்கு தான் வந்து மணி. ஓகேங்களா? அவங்க வேலை செய்யறதை நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு காசு கிடைக்காது. இதான் ஒரு எம்ப்ளாயோட நிலைமை. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட காஸ்ட்டை வந்து டிசைட் பண்ற விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு பொருள் தயாரிச்சு கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளம்பிங் ஒர்க் பண்றாங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு சம்டைம்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டோ ஒரு லெவலுக்கான ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது இவங்களுக்கு வந்து அதிகமான காசு வரலாம். அதே மாதிரி இவங்க நினைச்ச நேரத்துக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இவங்களுக்கும் எவ்வளவு டைம் ஒர்க் பண்றாங்களோ அதான் காசு. ஓகேங்களா? டைம் இன்ட்டு ஒர்க் ஈக்குவல் டு மணி. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இவங்களோட நிலைமை. இப்போ பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. சரிங்களா? ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க, 100 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இப்போ இவருனால ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான், 8 ஹவர்ஸ் தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஆனா இவரு கீழே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க போது அவருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 இன்ட்டு 8. ஒருத்தர் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா 8 இன்ட்டு 100 பேரு. ஓகேங்களா? ஸோ 800 ஹவர்ஸ் வந்து ஒர்க் அவங்களுக்கு நடக்குது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 700 ஹவர்ஸ் ஒர்க்கை வந்து அவங்களுக்குமே திருப்பி ரீபே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? சம்பளங்கிற பேர்ல சேலரிங்கிற பேர்ல பண்ணிடுறாங்க. மீதி வந்து 100 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இவரு வந்து சம்பாதிக்க முடியுது. ஓகேங்களா? சோ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனா டீப்பா பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து 100 மணி நேரம் வேலை செய்யறாரு. ஓகேங்களா? அதனாலதான் அவருக்கு வந்து காசு அதிகமா கிடைக்குது. ஆனாலும் என்னதான் பண்ணணும்னா இவங்களை மேனேஜ் பண்றது, இந்த ரிஸ்க் பார்ட், நிறைய வேலைகள் வந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கும் இருக்கும். ஓகேங்களா? அவங்களும் வந்து இஷ்டத்துக்கு லீவ் போட்டு போக முடியாது. ஓகேங்களா?
ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா அதிகமான டைம் கிடைக்கும், நிறைய ஃப்ரீடம் இருக்கு, நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவரால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல டெவலப் ஆகிறது கஷ்டம். இதுவே இன்வெஸ்டார் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயீஸும் இந்த பிசினஸ் ஓனரையும் என்ன வேலை செய்யறாங்களோ அதுல ஒரு பங்கையே இவங்க எடுத்துக்குவாங்க. இவங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, ஒரு காசை போடுவாங்க, அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணான்னா அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அமௌண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து, அதாவது இந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில ஒரு 10% வாங்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனி 100 கோடி சம்பாதிக்குன்னா அதுல 10% 1 கோடி. ஓகேங்களா? ஸோ சாரி 10 கோடி. இப்போ அந்த 10 கோடி வந்து வருஷம் வருஷம் இவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவர் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி இவர் எத்தனை கம்பெனில வேணாலும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவரோட பணம்ங்கிறது வந்து பணத்தை சம்பாதிக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இன்வெஸ்டார் அப்படிங்கிறதுல. அதனாலதான் அவங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மீறி வந்து நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியுது. ஓகேங்களா? இதுல வந்து இவங்க யூஸ் பண்றது என்னன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பணம் வந்து அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க நிறைய இடத்துல லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இன்வெஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்வெஸ்டிங்கிற ஒரு விஷயத்தையும் பெரிய விஷயமா நமக்கு பண்ணுது. ஓகேங்களா? நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ற அசட்ல நம்ம வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ற அசட்ல நம்ம ஒரு பங்கா வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதுல நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கிறதுனால மத்தவங்க செய்யற வேலையும் மத்த ஒரு அசட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு பங்கு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து விஷயம். இது வந்து பெரிய ஆட்கள் தான் செய்ய முடியும்னு கிடையாது. எல்லாருமே இன்வெஸ்டர் வந்து சின்னதுல இருந்து பெருசா போனவங்க தான். யாருமே வந்து பெரிய ஆட்கள் மட்டும் தான் இன்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதுக்கு எப்படி நம்ம பண்றது, அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா பண்றது, எப்படி ரிஸ்க் வந்து நம்ம கம்மி பண்றது அப்படிங்கிறது ஒரு நார்மல் பீப்புளுக்கு நம்ம புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோஸ்ல கம்ப்ளீட்டா நான் எனக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து புரிய வச்சிடுறேன். ஸோ இந்த பார்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜா நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மேஜரா இன்வெஸ்டிங்ல 2 டைப் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஜரான 2 டைப்பா நம்ம பணத்தை வந்து பெருசு பண்ண முடியும். ஓகேங்களா? அது என்ன டைப் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் கேபிட்டல் கெயின். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மேஜரா கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து அந்த பொருளோட விலை வந்து 100 ரூபாய். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இந்த பொருளோட விலை 100 ரூபாய். நீங்க இதை பை பண்றீங்க. ஓகேங்களா? இந்த பொருளை வந்து பை பண்ணி வைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பை பண்றீங்க. நாளைக்கு வந்து இந்த பொருள் வந்து விலை வந்து 101 ரூபாய் ஏறுது. ஓகேங்களா? ஏறுதுங்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா மத்தவங்க இந்த பொருளுக்கு வந்து 101 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அன்னைக்கு. ஓகேங்களா? சோ ரெண்டாவது, ஏன்னா அவங்களுக்கு இந்த பொருள் தேவை, இந்த பொருளோட வேல்யூ அவ்வளவு நினைக்கிறாங்க, எல்லாருமே அவ்வளவு நினைக்கிறாங்க. அதனால வந்து அந்த பொருள் வந்து டிமாண்ட் பொறுத்து அதோட விலை ஏறுது. இல்லைன்னா இந்த பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கலாம் மத்தவங்களோட பார்வையில. ஓகேங்களா? சோ இப்போ அடுத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 102 ரூபாய், அடுத்து 103 ரூபாய். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் வந்து கடைசியில வந்து இந்த 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இது 1000 ரூபாய்க்கு போயிருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு முதல்லயே நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க இந்த பொருளை, அதுக்கு அடுத்து நீங்க 1000 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ரூபாய் உங்களுக்கு லாபமா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். அதாவது நீங்க போடக்கூடிய இந்த கேபிட்டல் 100 ரூபாய், இந்த கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், இனிஷியல் கேபிட்டல். இந்த கேபிட்டல் வந்து கெயின் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுதானே இன்வெஸ்டிங். இது தவிர வேற என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இது வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு 1 மந்த்ல இருந்து இந்த நடக்கிறதுக்கு வந்து 1 இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 900 ரூபாய் நீங்க கெயின் பண்றதுக்கு 1 இயர் ஆகுது. நடுவுல இந்த கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது வந்து மேபி 5 இயர்ஸ் கூட ஆகலாம். அது எவ்வளவு வேணாலும் நம்மளோட அந்த பொருளை பொறுத்து, நம்மளோட கான்செப்டை பொறுத்து. ஓகேங்களா? சோ இப்ப நடுவுல உங்களுக்கு எந்த விஷயமும் இந்த பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. ஓகேங்களா? எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது இந்த பொருள். அப்போ நடுவுல உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வரதில்லை. இந்த நீங்க 100 ரூபாய் போட்டதுல அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாவது திரும்ப வருமான்னு கேட்டீங்கன்னா வரதில்லை. ஓகேங்களா? அது என்ன ஆகுதுன்னா நீங்க டோட்டலா அந்த பொருளை வித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்குது. வித்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட அந்த பொருள் கிடையாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். வித்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட அந்த பொருள் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்க போறது இல்ல. சோ நீங்க உங்களோட பணத்தை வந்து கெயின் பண்றீங்க. அடுத்த லெவலுக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றீங்க நீங்க வேலை செய்யாம. ஓகேங்களா? இதான் கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் வந்து கோல்டு,
ஓகேங்களா. கோல்டு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது கோல்டு வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு வருமானம் கிடைக்குமானா ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. அதுல ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அதோட விலை ஏறும்போது நீங்க வித்தால் மட்டும்தான் வருமானம். விக்கலைன்னா அப்போ உங்களுக்கு வந்து பேருக்கு அதோட அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமே தவிர நீங்க வித்தாதான் திரும்ப கேஷா மாத்த முடியும். ஓகேங்களா. சோ இதான் வந்து கேபிட்டல் கெயின். அதாவது 100 ரூபாயை வச்சு அதை பொருளா மாத்தி அந்த பொருளோட விலை ஏறும்போது அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் பணமா மாத்துறீங்க. மாத்தும் போது உங்களுக்கு வந்து உங்களோட பணம் வந்து பெருசாயிடுச்சு. நீங்க பணமா வச்சிருந்தீங்கன்னா அது பெருசாகாது. சோ இந்த பொருளா மாத்தும் போது அது பெருசாகுது. அப்ப அந்த பொருள் வந்து ஒரு அசட். அந்த அசட்டுங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் வந்து நம்ம பண்ணி கொடுக்குது நமக்கு. ஓகேங்களா. சோ அந்த மாதிரியான அசட் விஷயம் எல்லாம் வந்து கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டிங். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங். கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கேபிட்டல் கெயின் ஆகலாம் ஆகாமே இருக்கலாம். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து ஒரு 5 இயர்ஸ் பீரியட்ல 5 வருஷத்துல இது வந்து 110 ரூபாய் ஆகலாம், இல்லைன்னா அதே 100 ரூபாயில இருக்கலாம். ஓகேங்களா. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு சினாரியோ வரும். ஒண்ணு இந்த கேபிட்டலும் கெயின் ஆகும், இல்ல அதே அமௌண்டாவும் இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா. இப்போ நடுவுல என்ன நடக்குது இதுல வித்தியாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஃபர்ஸ்ட் வந்து 1 இயர், செகண்ட் 2 இயர் ஆர் 1 மந்த் 2 மந்த் எப்படி வேணா பீரியட் டைம்ல இருக்கலாம். டைம் பீரியட் வந்து எந்த டைம் பீரியட் வேணா இருக்கலாம். இப்போ 1 இயர்க்கு ஒரு தடவையோ இல்ல வந்து மந்த்லி ஒரு தடவையோ வீக்லி ஒரு தடவையோ டெய்லி ஒரு தடவையோ இது வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் நீங்க எடுத்துச்சுன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கீங்க. ஸோ 10 லேக்ஸ்க்கு நீங்க கட்டியிருக்கீங்க. அதுல வந்து வாடகை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 ருபீஸ் உங்களுக்கு வாடகை வருது. ஓகேங்களா. ஸோ அது வந்து மாசம் மாசம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு 5000 ருபீஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ 10 வருஷத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50,000 உங்களுக்கு அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்குமா. ஸோ நம்ம 10,000 வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரவுண்டா கணக்கு வச்சுக்கணும்னா ஒரு 10 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் 1 லேக் வந்து உங்களுக்கு திரும்பி வந்திருக்குமா. ஸோ இதுதான் வந்து அதாவது சாரி 10 வருஷம் பாருங்க. 10,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் வாடகை கிடைச்சதுன்னா 10 மாசத்துலயே உங்களுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் வந்துடும். ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்துருமா. 1.20 லேக்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு வந்துடும். ஸோ 10 வருஷத்துல உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும். சரிங்களா. சோ நீங்க வீடு கட்டினதே எவ்வளவு 10 லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க. சோ மேலேயே உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. அது போக நீங்க இந்த வீட்டை விக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்தோட மதிப்பு வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கும். சரிங்களா. அப்ரிஷியேட் ஆயிருக்கும். சோ அது அதிகமாயிருக்கும். கேபிட்டல் கெயின் பண்ணிருக்கும் இல்லையா. சோ வீட்டோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வீட்டோட மதிப்பை சமப்படுத்துறதுக்கு அந்த இடத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. சோ இப்போ இந்த போட்ட அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல வந்து அமௌண்ட் வந்தாலும் உங்களுக்கு என்னதான் தொடர்ந்து வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வாடகை வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. ஓகேங்களா. சோ நடுவுல வந்து நீங்க அந்த 10 லட்சம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நடுவுல மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிட்டே இருக்குது. ஓகேங்களா. இதுதான் கேஷ் ஃப்ளோ. ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப மந்த்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குதா. சோ இந்த 10,000 ரூபாய்க்கு நான் இஎம்ஐ கட்ட முடியும் என்னால. இந்த 10,000 ரூபாயை நான் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இஎம்ஐ கட்ட முடியும்னா நீங்க என்ன பண்ணலாம். இன்னொரு வீடை வந்து நீங்க வந்து கட்டலாம். இன்னொரு வீடை வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி அதுல நீங்க கட்டிட்டு இந்த 10,000 ரூபாய் இஎம்ஐ நீங்க வைக்கலாம். அப்போ இந்த வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும். திரும்பவும் வந்து 10,000 ரூபாய் வாடகை கிடைக்கும். சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்துக்கு 20,000 ரூபாய் கிடைக்க ஆரம்பிச்சோம். சரிங்களா. மாசம் 20,000 ரூபாய் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்படியே நீங்க வந்து ஒரு பெரிய அசட் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வருமானத்தை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங். கேஷ் ஃப்ளோவோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க அந்த பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்க நடுவுலயே அந்த வர்ற அமௌண்ட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ மேபி அதே பொருள்லயே நீங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு மாடி கட்ட முடியும். இல்ல இன்னொரு வீடு நீங்க தனியா கட்ட முடியும். சோ திரும்ப ரீஇன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங். இதான் மேஜரான ரெண்டு டைப். ஒன்னு கேபிட்டல் கெயின் பண்ணும், இல்லைன்னா கேஷ் ஃப்ளோ பண்ணும். இந்த ரெண்டு கான்செப்டுக்கு நடுவுல இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன்னு இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஏன்னா கேஷ் ஃப்ளோல வந்து உங்களுக்கு நடுவுலயும் அமௌண்ட் கிடைக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலும் கெயின் ஆகுது. ஓகேங்களா. இந்த ரெண்டு விஷயமும் நடக்குது. கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டிங்ல ஒன்லி அந்த பொருளை வாங்கி நம்ம வந்து அது கெயின் ஆனாதான் நம்ம விக்கிறோம். ஓகேங்களா. இங்க நம்ம விக்கணும்னு அவசியம் இல்லை. இது வித்தாதான் காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது ஒரு விஷயத்த நமக்கு. அதனால இது ஒரு அசெட் வந்து கேஷ் ஃப்ளோ கிரியேட்டிங் அசெட்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அடுத்த விஷயத்தை நம்ம ஸோ இப்போ வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? காம்பவுண்டிங் எஃபெக்ட், காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் வந்து இது வந்து 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உலக அதிசயத்துல ஒண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிறதுனால தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய பணத்தையே சம்பாதிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த 100 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லியோ ஆர் இயர்லியோ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லின்னு எடுத்துக்கணும். மந்த்லி வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்குது. ஓகேங்களா? 10% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா அடுத்த மாசம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? அடுத்த மாசம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 110 ரூபாய். அதாவது 10 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சது. இதுல 100 ரூபாய் இருந்தது. ஸோ டோட்டலா 110 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலா 110 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த 110 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், அதாவது 110 ரூபாயில உங்களுக்கு வந்து 10% அப்படின்னா ஆல்ரெடி இருந்த 100 ரூபாய், ரெண்டாவது கிரியேட் ஆன 10 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இப்போ மூணாவது இந்த மாசத்துக்கான உங்களுக்கு வந்து இந்த 100 ரூபாயில இருந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி 110 ரூபாய் இருந்துச்சா, அந்த 110 ரூபாயில வந்து இந்த இந்த 10 ரூபாய் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 100 ரூபாய். இப்போ திரும்ப வந்து 10 ரூபாய் ப்ரொடியூஸ் ஆயிருக்குமா? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 120. இந்த 10 ரூபாயில இருந்து திரும்ப 10% 1 ரூபா ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? 121 ரூபா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து 121 ரூபாயில 10% அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 120 ரூபா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 12 ரூபா வந்துடும் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாயில 10 பைசா வருமா உங்களுக்கு? அப்போ 12 ரூபா பிளஸ் வந்து ஆல்ரெடி 121 ரூபா இருந்தது, 141 ரூபாய் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட போன்ல வந்து பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்க சர்ச் பண்ணி காம்பவுண்டிங் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணி நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வேணுமோ, என்ன அமௌண்ட் நீங்க இனிஷியலா இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதை போட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து எக்ஸ்பொனன்ஷியலா growth ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு 100 ரூபாய் அப்படியே அந்த 100 ரூபாய் காம்பவுண்டிங் ஆகி அந்த 100 ரூபாயில இருந்து அடுத்த காம்பவுண்டிங் ஆகி பயங்கரமா எக்ஸ்போனன்ஷியலா growth ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட லைஃப்ல எல்லா இடத்துலயுமே வந்து இது யூஸ் ஆகும். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிறதா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு பிரின்சிபல். நம்ம வந்து வர்ற அமௌண்ட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே அந்த காம்பவுண்டிங் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதாவது அந்த பர்சன்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பயங்கரமா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா மாறுங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸுமே இதை யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்டை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கேபிட்டல் கெயின் ஆகட்டும், கேஷ் ஃப்ளோ ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் இன்வெஸ்டிங், என்னென்னலாம் இன்வெஸ்டிங் டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் அதாவது ஒரு கம்பெனியோட பங்குதாரரா நீங்க மாறுறது. ஓகேங்களா? அந்த கம்பெனிக்கு வந்து எத்தனை பங்கு இருக்கோ, அந்த கம்பெனி ஒரு 1000 கோடி ரூபாய் கம்பெனி அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது வருஷம் அப்படின்னா அதுல நீங்க ஒரு 10% வந்து அவங்களோட ஷேர்ஸை நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாயில 10% 10 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அவங்க வேலை செய்வாங்க, அந்த கம்பெனி இருக்கும், உங்களுக்கு அந்த ஷேருங்கிறதுனால வந்துட்டு இருக்கும். ஸ்டாக்ஸ் ஈக்விட்டிஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஈக்விட்டிஸ் அப்படின்னாலும் ஸ்டாக்ஸ் தான், ஷேர் அப்படின்னாலும் ஸ்டாக்ஸ் தான். இந்த மூணுமே ஒண்ணுதான். ஒரு கம்பெனியோட பங்குதாரரா நீங்க மாறி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல நீங்க பங்கெடுத்துக்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் ஆர் ஷேர் இன்வெஸ்டிங் ஆர் ஸ்டாக் இன்வெஸ்டிங் சொல்றது. ஓகேங்களா? அடுத்த இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்டிங். பாண்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதே கம்பெனி கடன் வாங்கிட்டு நான் இன்ட்ரெஸ்ட் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு 100 கோடி கடன் வேணும், 100 கோடி கடன் வேணும் அப்படின்னா இந்த 100 கோடியை ஒருத்தர்கிட்ட போய் கேட்டா தரமாட்டாங்க. அதனால இந்த 100 கோடியை நிறைய நம்பர்ஸால டிவைட் பண்ணி ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 100 ரூபாய் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. 100 ரூபாய் வர மாதிரி பாண்டுன்னா என்ன? பத்திரம். ஓகேங்களா? ஸோ 100 ரூபா வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த 100 ரூபா பாண்டை நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த 100 ரூபா பாண்டை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு இவங்க வந்து
12% இன்ட்ரெஸ்ட் தரேன் வருஷத்துக்கு அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை 6% இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல போட்டுட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டோட விலை ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாண்டு இருக்கிறதே மொத்தம் வந்து ஒரு 1,00,000 பாண்டு தான் இருக்கு, 1,00,000 பாண்டு தான் இருக்கு. அதை எல்லாருமே வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து இன்னும் வர்றவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பாண்டை நீங்க வாங்குறப்போ ரூ. 100 இருந்தது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா ரூ. 102 ரூ. 103 ரூ. 110 நீங்க விலையேத்தி நீங்க இவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 12% வட்டிங்கிறது லாபம். வேண்டாம்னா நீங்க வந்து நடுவுலயே அவங்களுக்கு சேல் பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து இதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பாண்டுக்கு உண்டான நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ ஒரே ஒரு பாண்டு தான் வாங்கியிருந்தீங்கன்னா ரூ. 100 சரிங்களா? இதே ஒரு 1000 பாண்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கான வட்டியும் நடுவில் நீங்க எவ்வளவு வருஷம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு வருஷம் கிடைக்கும். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிறத நீங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம். அதுக்கு மேல அவங்களே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பாண்டுக்கு என்ன அமௌண்ட் உங்ககிட்ட வாங்கினாங்களோ அவங்களே திருப்பி கொடுத்துருவாங்க. நடுவுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாண்ட் இன்வெஸ்டிங் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு இல்லைங்களா? 12% வந்துச்சு, அதான் ஃபிக்ஸ்டு. நீங்க வாங்குறப்ப அந்த 12% கடைசி வரைக்கும் 12% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் வாங்கி அந்த கடன் மூலமா வர்ற வருமானங்கள். ஓகேங்களா? அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பாண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டாக்ஸை விட கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணும், கேபிட்டல் கெயின் ஆகும். ஆனா இது கேபிட்டல் கெயின் அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து சாலிடா வந்துட்டு இருக்கும், இந்த ரிஸ்க் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுல வந்து பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? கார்பரேட் பாண்டு அப்படிங்கிறது வந்து கம்பெனிஸ், அதாவது கார்பரேட் கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ற பாண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் நம்ம கிட்ட கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து ரோடு போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி கடன் வாங்குவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அவங்களும் அதே சேம் தான், ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் பாண்டு. ஓகேங்களா? கவர்மெண்ட் பாண்டுங்கும் போது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், ஆனா ரொம்ப செக்யூர்டா இருக்கும். கார்பரேட் பாண்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். 12%, 15% வரைக்கும் போகும், 20% வரைக்கும் கூட போகும். ஓகேங்களா? ஆனா வந்து சப்போஸ் இந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த பாண்டு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, இந்த கம்பெனி அவங்களால நடத்த முடியல, அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பாண்டு வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாண்டை வந்து ரேட்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? AA, AAA அப்படிங்கறத வந்து ரேட்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரேட்டிங்னா என்ன அப்படின்னா, பாண்டோட ரேட்டிங் அப்படின்னா என்னன்னா, பாண்டோட ரேட்டிங்னா என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து AA ரேட்டிங் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் பாண்டு. ஓகேங்களா? அதே ஒரே பாண்டு தான், ஆனா அந்த பாண்டுக்கு வந்து ஃபர்ஸ்டா இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்டா இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 7% அந்த மாதிரி கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AAA ரேட்டிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதே பேர் தான் இருக்குன்னு கிடையாது, ஏ ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம அடுத்த விஷயங்களா பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப டீப்பா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் உங்களுக்கு செப்பரேட்டாவே இந்த சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன், நீங்க வந்து அந்த வீடியோவே பாருங்க. ஓகேங்களா? எப்படி வந்து பாண்டு வந்து என்னென்ன ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறதும் வந்து நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ரேட்டிங்னு இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணி ஊத்துறீங்க, இங்க இருந்து மேல தண்ணி ஊத்துறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? இந்த குடம் ஃபில் ஆயிட்டு இதுல இருந்து வழியிற தண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து ஃபில் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வழியிற தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபில் ஆகும். ஸோ ஒரு பாண்டு வந்து ஃபெயிலியர் ஆகும்போது, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும், இது போக தான் அடுத்த இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு கிடைக்கும், அடுத்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் ஆகும்போது நீங்க ஆனா இது 7% கிடைக்கும், இது வந்து 10% கிடைக்கும், இது வந்து 15% கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க இதுதானே அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லி இதை வாங்கினீங்கன்னா இதோட ரிஸ்க் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா இந்த பாண்டுல வந்து தண்ணி ஃபில் ஆயிட்டு இதுல கொஞ்சம் கூட நிக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதுலயும் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரும். ஸோ சப்போஸ் வந்து இங்க ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி ஃபில் ஆயிட்டு நின்றுரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்டா ஃபெயிலியர் ஆகிறது இந்த பாண்டு தான். ஃபர்ஸ்டா இதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, இதை வந்து தான் ஃபெயிலியர் ஆகும். அதனால தான் இதோட ரேட்டிங் வந்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்படித்தான் வந்து காமனா ஒரு பாண்டை வந்து ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இதான் ரேட்டிங், பாண்டோட ரேட்டிங் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மீனிங். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா
மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து கோல்டு இருக்கு. ஓகேங்களா? கோல்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது மூணையுமே வந்து சரிவிகிதமான அளவுல வாங்கி இதுல இருந்து டோட்டலா இப்ப கோல்டு வந்து பிரைஸ் ஏறும் இல்லைங்களா? இப்போ இது கோல்டு வந்து பிரைஸ் ஏறும், ஸ்டாக்ஸும் வந்து பிரைஸ் ஏறும், பிளஸ் ரிட்டர்னும் வரும். ஓகேங்களா? டிவிடெண்ட், அதாவது அதை நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். டிவிடெண்ட் பத்தி நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். ஸோ பாண்டுங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இது மூணுமே வந்து கலந்து ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு அசட் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, கோல்டும் இருக்கு, ஸ்டாக்ஸும் இருக்கு. ஓகேங்களா? மூணு விதமான அசட்டு கலந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஏவினா இந்த டோட்டலா இதுல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு, இதுல ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு 10 லட்சம், இது ஒரு பாண்ட் ஒரு 10 லட்சம், அந்த மாதிரி நான் 10 லட்சம் சிம்பிளா சொல்றேன். இவங்க குரோர் கணக்குல வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 1000 கோடிக்கு ஒரு அசட் கிரியேட் பண்ணாங்கன்னா இதுல வந்து 5000 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? பிரிச்சு, ஏன்னா நம்ம 1000 கோடினா அவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அப்போ 5000 ரூபான்னு நம்ம கொடுத்து வாங்கலாம். அப்ப இதுல பங்கெடுத்துக்கலாம். நம்மளும் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். அப்ப இந்த 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லயே 10 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்கும். அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களே அனலைஸ் பண்ணி எது இதெல்லாம் வந்து மேல போகும், எது இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக்ஸ் பண்ணுவாங்க. பாண்டும் எது இதெல்லாம் ரேட்டிங் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஒர்க் கிடையாது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க அனலிஸ்ட், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அதோட நெட் அசட் வேல்யூ, இப்போ வந்து நெட் அசட் வேல்யூ ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5000 ருபீஸ் நீங்க கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். அப்போ இந்த 5000 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து இதுல இருந்து என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லா ரிட்டர்னும் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. ஸோ இதை மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களே கலந்து இதை வந்து சம்டைம்ஸ் அலோகேஷன் பண்ணுவாங்க. அதாவது இதை மாத்துவாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வேண்டாம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா குறைப்பாங்க, பாண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஃபண்டு நல்லா போறதுக்காக. ஸோ இதுல போய் ஒன்று வாங்குனீங்கன்னா அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. டெப்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஓகேங்களா? டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஆனா ஃபுல்லா கடன் பத்திரங்கள், அதாவது வந்து இந்த பாண்ட்லயே டிஃப்ரெண்ட் பாண்டு வாங்கி அதை ஒரு மியூச்சுவல் ஃபண்டா மாத்தி அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணி நம்ம போய் பை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்டை வச்சுட்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னலாம் இருக்கோ, கடன் பத்திரங்கள் என்னென்னலாம் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இப்படி தயாரிச்சிருந்தாங்கன்னா இது வந்து டெப்ட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா? ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்ல ஒரு 10 கம்பெனி, ஸோ மற்ற கெமிக்கல் செக்டார்ஸ்ல ஒரு 10 கம்பெனி, ஏரோ ஸ்பேஸ்ல வந்து ஒரு 10 கம்பெனி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட். ஓகேங்களா? ஈக்விட்டி ஃபண்ட் இது வந்து ஸ்டாக்ஸ் தான், ஃபுல்லா வந்து ஸ்டாக்ஸ் தான் ஓன் பண்ணிருப்பாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃபண்டா வாங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை, நம்ம அலோகேஷன் பண்ண தேவையில்லை, ரிஸ்க் கம்மி, அவங்க வந்து பாத்துக்குவாங்க எல்லாமே. ஸோ அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்களோட பொறுப்பு. ஓகேங்களா? இதுல வந்து பண்ணோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங். இதுல வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் வாரம் வாரம் 1000 ரூபாய் இந்த மாதிரி கூட நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மாசம் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், மாசம் ஒரு 5000 ரூபாய், அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்றதா. ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்லயே குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? குளோபல் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து என்ன டைப்னா இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் தான். குளோபல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா வேர்ல்டுல இப்போ சைனா இருக்கு, யூஎஸ் இருக்கு, ஓகேங்களா, இந்தியா இருக்கு. இப்போ இதோட மொத்த இதுலயுமே வந்து பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, ஓகேங்களா, வேர்ல்டு ஃபுல்லா டாப் லெவல்ல இருக்கிற கம்பெனி செலக்ட் பண்ணி அதை ஒரு ஃபண்டா மாத்தி அந்த ஃபண்டை நீங்க ஓன் பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்தியால வந்து ஒரு ப்ரெஷர் வந்தாலும் கூட வேர்ல்டு லெவல் ஸ்டாக்ஸா இருக்கிறதுனால அதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தாங்க வேற, ஆனா எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஓகேங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அவ்வளவுதான். இன்னொரு ஃபண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. டிவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த லாபத்துல ஒரு பங்கு வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஆஹ் இந்த அதாவது லாபத்துல ஒரு பங்கு, ப்ராஃபிட்ல ஒரு பங்கு கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து நிறைய கம்பெனிஸ் கொடுப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் கொடுக்காம இருப்பாங்க. கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல, ஆனா நீங்க அந்த கம்பெனில தான் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அப்படிங்கும்போது அது உங்களுக்கே தான் வரும் திரும்ப. ஓகேங்களா. ஸோ உங்களோட ஸ்டாக்ஸ்ல வரும், ஆனா உங்களுக்கு வந்து செப்பரேட்டா பிரிச்சு உங்களோட அக்கௌண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. டிவிடெண்ட்னா உங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு உங்க அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. சோ இதான் விஷயம். இப்போ டிவிடெண்ட்னா பிரிச்சு அக்கௌண்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா, உங்க கம்பெனில 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க, அதுல வந்து 50 கோடி ரூபாய் டிவிடெண்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த கேஷ் வந்து வெளியே இன்வெஸ்டருக்கு போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப கம்பெனியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது, 50 கோடி காணாம போயிருது, 50 கோடி குறைஞ்சிருது. ஓகேங்களா. ஆனா அது உங்களுக்கு பங்கா கிடைச்சிருச்சு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம அந்த 50 கோடி அதுலயே வச்சிருந்தாலும் அதே பிசினஸ்ல தான் இருக்கு, அப்ப உங்களோட ஷேர் வந்து அதுல இருக்குல்ல, அப்போ அது ரெண்டும் ஒண்ணு தானே. ஓகேங்களா. சோ ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனா உங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு டிவிடெண்ட். ஓகேங்களா. டிவிடெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து அவங்களோட முடிவு தான், எவ்வளவு கொடுக்க போறோமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா. சோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற கம்பெனிஸ், ட்ராக் ரெக்கார்டு வந்து வருஷம் வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ஃபண்டா கிரியேட் பண்ணி, அந்த கம்பெனி ஸ்டாக்ஸை மட்டும் வாங்கி ஒரு ஃபண்டா கிரியேட் பண்ணி, அதை வந்து அந்த ஃபண்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வாங்கணும்னா இதுக்கு பேர் டிவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இந்த டிவிடெண்ட் ஒரு சில டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட் கூட இருக்கும். சரிங்களா. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களே ரிட்டர்ன் தந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து அந்த ஸ்டாக்ஸையும் மியூச்சுவல் ஃபண்டையும், அதாவது அந்த பாண்டையும் சேல் பண்ணி அதுல ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா. இப்போ வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு அசெட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஃபண்டு. ஓகேங்களா. இதுல வந்து ஸ்டாக்ஸ் இருக்கு, பாண்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா. அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வரக்கூடிய ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு போட்டு விட்டுறாங்க. இல்லைன்னா இவங்களே இந்த ஃபண்டை வந்து ஏறி இருக்கும் இல்லையா அந்த ஃபண்டு, அதை வந்து சேல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேல் பண்ணி அதுல உங்களுக்கு வந்து மாசம் இவ்வளவு ஒரு ஒரு 1% அப்படிங்கிற மாதிரி ஒரு வருமானமா போட்டு விட்டாங்க மாசம் மாசம் அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஃபண்ட் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா, எல்லா டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் அசட்டையும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல ஸ்ட்ராட்டஜிக்கா அலோகேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதா மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க தனியாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம். டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது தனியாவும் நீங்க பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நீங்க வந்து ஒரு 10 ஷேரை வாங்கி வச்சிட்டீங்கன்னா, அந்த 10 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 0.01% அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். ஏன்னா 10 ஷேர்னா ஒரு ஷேர் 100 ரூபாய்னா 10 ஷேர் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. சரிங்களா. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இந்த 1000 ரூபாய்ங்கிறது வந்து 100 கோடி ரூபாய் கம்பெனில 0.01% கூட வராது, அதை விட கம்மியா தான் வரும். ஓகேங்களா. சோ ஆனா இருந்தாலும் இந்த 100 கோடி ரூபாய் கம்பெனி ஒரு 5 கோடி ரூபாய் வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரிச்சு போட்டுடுறாங்க. உங்களுக்கும் அந்த 5 கோடி ரூபாயில 0.01% உங்களுக்கு வரும். சோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா. சோ இதான் வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்டிங். அது போக இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ, அதாவது இந்த கம்பெனியோட அசெட் டோட்டல் மதிப்பு ஏற ஏற இந்த கம்பெனியோட கேபிட்டல், நீங்க 10 ஷேர் வாங்கியிருந்தீங்க இல்லையா, 100 ரூபாய்க்குன்னு சொல்லி வாங்கியிருந்தீங்க இல்லையா, அந்த ஷேர் வந்து நாளைக்கு 200 ரூபாய்க்கும் கிடைக்கும், 200 ரூபாய்க்கும் போகும். ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு ஒரு லாபம். பிளஸ் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது டிவிடெண்ட்ங்கிற மூலமா. அப்படிங்கிற போது அதுவும் லாபம். இதை தான் நான் சொன்னேன், கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங்ல வந்து இந்த ஐடியாஸ் இருக்கு. அதாவது கேபிட்டல் கெயினும் ஆகும், கேஷ் ஃப்ளோவும் வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதுதான் வந்து ஓவராலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் டைப். ஓகேங்களா. இன்னொரு இன்வெஸ்டிங் டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீமேட்டிக் ஃபண்ட்னு சொல்லுவோம். தீமேட்டிக் ஃபண்ட்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக்ஸ் தான். ஓகேங்களா. ஸ்டாக்ஸ் இல்லைன்னா கோல்டு எது வேணா வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற நிலைமையில எக்கனாமி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ரொம்ப வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகும். ஓகேங்களா. இன்ஃபிளேஷன்னா என்ன அப்படிங்கிறது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க நம்ம சேனல்லயே இருக்கு பாருங்க. இன்ஃபிளேஷன்னா ஒண்ணும் இல்ல, பணம் வந்து தன்னோட மதிப்பு இழக்குது. இப்ப இன்னைக்கு 100 ரூபாய் இருக்கிற 100 ரூபாய் நோட்டு நீங்க வச்சிருக்கீங்க உங்க கையில, இது வந்து 5 வருஷம் கழிச்சு இதே 100 ரூபாயா இருக்காது, இதை விட கம்மி ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க முடியற பொருள் 5 வருஷம் கழிச்சு அதே ரேட்டு கிடைக்காது. ஓகேங்களா. அதை விட 102 ரூபாய் 103 ரூபான்னு ஆயிருக்கும்.
அப்போ இந்த 100 ரூபாய் நீங்க வச்சிருந்த இந்த 100 ரூபாய் நோட்டு இப்போ வந்து இதுக்கு பத்தாது இல்லைங்களா? அப்போ இந்த 100 ரூபாய் நோட்டு வந்து அன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சது ஓகேங்களா இதே பொருள். ஆனா அடுத்து வந்து 103 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னா இது வந்து இதோட மதிப்பு இழந்துருது இல்லையா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா கண்ட்ரியை பொறுத்து நம்ம கண்ட்ரில வந்து 6% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா இந்த 100 ரூபாய் நோட்டு வருஷத்துக்கு 6% மதிப்பு இழக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 6% அட்லீஸ்ட் 6% கெயின் பண்ணீங்கன்னா தான் அந்த 100 ரூபாய் 100 ரூபாயா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 6%க்கு மேல 12% கெயின் பண்ணீங்கன்னா அந்த 6% நீங்க வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா? சோ உங்களோட 100 ரூபாய்ங்கிறது 106 ரூபாயா மாறிடும் அடுத்த வருஷம். அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ இதே இன்ஃப்ளேஷன். இப்போ இந்த இன்ஃப்ளேஷனுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த எக்கனாமி ரொம்ப மோசமா போக போகுது, இன்ஃப்ளேஷன் நடக்க போகுது, இன்ஃப்ளேஷன் ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா பணத்துக்கு ஈக்குவலா கோல்டு தான் இருக்கும். கோல்டை வச்சுதான் பணத்தை இது பண்ணுவாங்க. அப்போ கோல்டை வந்து வாங்குறீங்க ஓகேங்களா, கோல்டை வந்து நிறைய வாங்கி வச்சிடுறீங்க. அப்படிங்கும்போது இந்த இன்ஃப்ளேஷனை வந்து நீங்க வந்து பீட் பண்ண முடியுது ஓகேங்களா இந்த கோல்டு. ஏன்னா பணம் வந்து தன்னோட மதிப்பு இழக்கும் போது கோல்டு தான் வந்து நிற்கும் சரிங்களா? அப்போ இந்த ஒரு தீமை நீங்க செலக்ட் பண்றீங்க இல்லையா? இப்ப இதுதான் தீம். என்னோட தீம் வந்து என்னோட ஐடியா வந்து இதுதான். இன்னைக்கு வந்து இந்த கண்ட்ரில இது மாதிரி நடக்க போகுது, அதனால வந்து நான் இதை வாங்குறேன் அப்படின்ட்டு. நான் இன்னொரு ஐடியா நான் சொல்றேன் பாருங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கா? இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. நிறைய பேர் மொபைல் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதோட ஸ்ட்ரீமிங் டேட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் வழியா தான் நமக்கு வருது ஓகேங்களா? சோ கேபிள் வழியா வருது, இல்லைன்னா நெட்வொர்க் டவர் வழியா வருது ஓகேங்களா? டவர் வழியா ஒயர்லெஸ்ஸா வருது ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேபிள், இந்த டவர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த சிக்னலை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட் தேவை ஓகேங்களா? இந்த எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிற கம்பெனிஸோட டிமாண்ட், அதாவது இப்போ வந்து இன்டர்நெட் அதிகமா டிமாண்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்க ஒரு தீமை செலக்ட் பண்றீங்க. இன்டர்நெட்டுங்கிறது எல்லாமே தேவைப்படுது, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா தேவைப்பட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா இந்த பிராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற கம்பெனிஸா பார்த்து ஒரு 10 கம்பெனிஸ் வாங்குறீங்க ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 10 கம்பெனிஸ் ரா மெட்டீரியல் ஒன்று இருக்கும் இல்லையா? கேபிள் தயாரிக்கணும்னா பிளாஸ்டிக் வேணும், இதெல்லாம் வேணும். ஸோ அந்த ரா மெட்டீரியல் தயாரிக்கிற அந்த கமாடிட்டிஸையும் வந்து வாங்குறீங்க, இல்ல அந்த கமாடிட்டிஸை தயாரிக்கிற, அதாவது மைனிங் பண்ணி தோண்டி எடுக்கிற கம்பெனிஸையும் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்க தீம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த தீம்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் வாங்குறீங்க செக்டார்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி. அப்போ இதுக்கு பேர் வந்து ஒரு தீம் நீங்க செலக்ட் பண்ணி வாங்குறதுனால தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நீங்களா பண்ணாலும் ஓகே, இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்டும் இந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டை செலக்ட் பண்ணி அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம போய் அதுலயும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இது உங்களோட ஓன் ஐடியாலஜி. நீங்க வந்து என்ன அனலைஸ் பண்றீங்க, என்ன பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க டிசைட் பண்றீங்க. ஸோ இதான் வந்து தீமேட்டிக் ஃபண்ட். அடுத்து வந்து எப்படியெல்லாம் நம்ம இதை பண்ண முடியும், என்னென்ன ஐடியாலஜில நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்ததா நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எடுத்துக்குவோம் ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். அதுல எப்படி இன்வெஸ்டிங் பண்றது, என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங்லயே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்றதுக்குன்னு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா? இது என்ன இது ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ட், இது வந்து ஒரு சயின்ஸ்னு சொல்லலாம் குவான்டிடேட்டிவ். இதை வந்து ஒரு ஆர்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா? இது ஒரு கலை, இது ஒரு அறிவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்கா ஓகேங்களா? ஒரு மனுஷன் இருக்கா, அவனோட ஹைட்டு, வெயிட்டு, பிளட் குரூப்பு இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா நம்ம என்னன்னு சொல்லிட முடியும் ஓகேங்களா? 0.5 சென்டிமீட்டர் வரைக்கும் சொல்லிட முடியும் ஓகேங்களா? கலருங்கிறது கூட நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஹேர் கலர் இருக்கு அப்படின்னா ப்ரௌனா ஒயிட்டா என்ன கேட்டகரிஸ் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளால அளக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா? மெஷரபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா? குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா இவனோட எண்ணங்கள் ஓகேங்களா, இவனோட தாட்ஸ், இவனோட பழக்க வழக்கம் ஹேபிட்ஸ் ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவனோட கெப்பாசிட்டி, நாலேஜ் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அளக்க முடியாத ஒரு விஷயங்கள். ஆனா இப்போ இவனோட தாட்ஸ், ஹேபிட்ஸ் இதெல்லாம் மோசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான், ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆவான்,
ஸோ பிரச்சனையாகும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வெயிட் அதிகமாயிரும். ஓகேங்களா, பிளட் வந்து சரி இருக்காது, கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ குவாலிட்டேட்டிவ்ங்கிற இந்த விஷயம், இந்த தாட்ஸு ஹேபிட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிடேட்டிவை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, குவான்டிடேட்டிவ் விஷயங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதே வந்து நாளைக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிளட்ல வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் இதுவும் என்ன ஆகும், இவனோட தாட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இவன் டிப்ரெஷன் ஆவான், ஆன்சைட்டி ஆவான், எதுக்கு வாழணும்னு நினைப்பான், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் மாறிடும். அதுக்கப்புறம் இவன் ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனாலும் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவனோட நாலேஜுக்கு வந்து கெயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் வந்து குவாலிட்டேட்டிவ் அஃபெக்ட் பண்ணும், குவான்டிடேட்டிவ் வந்து குவாலிட்டேட்டிவா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டாக்ஸும் அது மாதிரி தான். ஓகேங்களா, ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னாலும் சரி, பாண்டு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் சரி. ஓகேங்களா, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் அனலைசிஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த குவாலிட்டேட்டிவ் வந்து அளக்க முடியாத ஒரு விஷயம், ஆனா வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த தாட்ஸ் ஹேபிட்ஸுங்கிற மாதிரி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, அவங்க எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, எந்த இடத்துல பிரான்ச் வச்சிருக்காங்க, மற்ற காம்படிட்டருக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க, அதை எப்படி பிராண்ட் ஆக்கியிருக்காங்க, அந்த பிராண்ட் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ ரீச்சபிளா இருக்குது, எவ்வளோ வந்து மக்களுக்கு அந்த பிராண்டை பிடிக்குது, அந்த ப்ராடக்ட்கான டிமாண்டு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இப்போ ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயம் வந்து இந்த டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணுதா, ஸோ என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ். இந்த பிஸ்னஸ், இந்த கம்பெனி நடத்துறது யாரு, அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரால் நல்லா நடத்த முடியுமா, இன்னைக்கு வந்து அவர் ஷேர்ஸை வச்சிருக்காரா கம்பெனியில், இல்லை அவரோட கம்பெனிலேருந்தே ஷேர்ஸை வித்துட்டாரா, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணது குவாலிட்டேட்டிவ். இதுதான் கம்பெனியை வந்து லாங் டர்மா வந்து நம்ம வந்து இது நடக்குமா நடக்காதாங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஆனா இது எக்ஸாக்டா யாருனாலையும் மெஷர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இதுதான் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, இந்த குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல், எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு வந்து விடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குவான்டிடேட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா நம்ம நம்பர்ஸ்ல சொல்லிட முடியும். ஓகேங்களா, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, இதுல வந்து ரெவன்யூ எவ்வளோ, இவங்க டோட்டல் அசட்டா ஃபிக்ஸ்டு அசட் எவ்வளோ வச்சிருக்காங்க, டேஞ்சிபிள் அசட் எவ்வளோ வச்சிருக்காங்க, இன்டேஞ்சிபிள் அசட் எவ்வளோ வச்சிருக்காங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது 100 கோடி, இது 102 கோடி புள்ளி 2 லட்சம், இந்த மாதிரி எக்ஸாக்டா நம்ம சொல்லிட முடியும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் அனலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்குறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அது போக அதர் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இதெல்லாம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணுறது பேர் குவான்டிடேட்டிவ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன, கம்பெனியோட குவாலிட்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, அவங்க என்ன சேல் பண்றாங்க, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் என்ன, இது யாரு கஸ்டமர், இவங்களுக்கு யாரு கஸ்டமர், அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்டை வந்து விரும்புறாங்க, தேவைப்படுது. ஸோ டிமாண்ட் அனலைசிஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட் காம்படிட்டர் யார் இருக்கா, காம்படிட்டர் இருந்தாருன்னா அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து காம்படிஷன் பீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது, அதுக்கப்புறம் இதை எப்படி பிராண்ட் ஆக்கியிருக்காங்க, ஸோ பிராண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, பிராண்டு மக்கள் மத்தியில் இந்த பிராண்ட் நேம் வந்து எவ்வளோ ரீச் இருக்குது. சரிங்களா, ஃபியூச்சர், இந்த இந்த ப்ராடக்ட்க்கு ஃபியூச்சர் என்ன இருக்குது. ஓகேங்களா, இந்த கம்பெனி அடுத்த கட்ட நடவடிக்கையை என்னென்னலாம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இந்த கம்பெனியோட ஓனர் யாரு, இந்த ஓனர்னு சொல்றவங்களும் ப்ரொமோட்டார் அப்படிங்கிறவங்களும் ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா, கம்பெனியோட ப்ரொமோட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஓனர் ஆர் ப்ரொமோட்டர் நம்ம சொல்லுவோம். இவங்க இந்த கம்பெனியில் ஷேர், அதாவது அவங்க நடத்துகிற கம்பெனிலேயே அவங்க வந்து ஷேரை வாங்கலை, வாங்கின ஷேரை வித்துட்டு இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஓகேங்களா, ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இந்த கம்பெனி எக்ஸாக்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஷேரை விற்கிறாங்கன்னா நல்ல லாபமாக இருந்துச்சுன்னா அவங்க ஷேரை ஏன் விற்க போகிறாங்க, ஸோ விற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ ஓகேங்களா, ப்ரொமோட்டர்ஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி, அதாவது ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது எவ்வளோ இருக்கு, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இந்த கம்பெனிஸை எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மற்றவங்களோட எண்ணம் என்ன இருக்கு, இந்த கம்பெனிஸை பத்தி சென்டிமெண்டலா மற்றவங்க வச்சிருக்கிற எண்ணங்கள் என்னென்ன இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அளக்க முடியாத விஷயங்கள், ஆனா நமக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ்னு சொல்றோம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து குவாலிட்டேட்டிவ்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நம்மனால என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது மற்றவங்க வேற மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா, மற்றவங்க எக்ஸ்ட்ராவும் சொல்லலாம். ஸோ அதனால குவாலிட்டேட்டிவ்ல என்னென்னலாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ குவான்டிடேட்டிவ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏர்னிங்ஸ். அதாவது வந்து ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர்னிங்ஸோட ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸ்ங்கிறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஏர்னிங்ஸோட அடிமை. ஓகேங்களா. ஏர்னிங்ஸ்னா இந்த கம்பெனி வந்து எவ்வளவு சம்பாதிக்குது, ஓகேங்களா, எவ்வளவு இந்த குவார்டர்லியில இந்த 3 மாசத்துல எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணிருக்குது, ஓகேங்களா, ஏர்னிங்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, ஓகேங்களா. இதை பொறுத்த இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் கீழே வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக வாங்கினாங்கன்னா என்ன ஆகும், மேலே போகும். மக்கள் வந்து செல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஏர்னிங்ஸை வந்து பொறுத்து தான் மக்கள் வாங்குறதா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. நல்ல லாபம் சம்பாதிக்கிற கம்பெனி வாங்கினா தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் 100 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா, 100 ரூபாய் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் சம்பாதிக்குது. ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய், 10 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா ஒரு ஷேரோட ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபாய் சம்பாதிக்குது. அப்போ 10% ரிட்டர்ன் ஆச்சா. அப்போ நீங்க எத்தனை ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10% ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா. 10 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 10 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா டோட்டல் 1000 ரூபாய். 1000 ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது ஏர்னிங் பர் ஷேர். அப்போ 1000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா. அப்போ 10% ரிட்டர்ன் கிடைக்குதா. இந்த ஏர்னிங்ஸ் வந்து நாளைக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஓகேங்களா. அப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க என்னது, நமக்கு அந்த ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஏர்னிங் பர் ஷேர் 10 ரூபாய் இருக்கும். செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து 20 ரூபாய் இருக்கும். ஆனா நீங்க தேர்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு வரலாம், கம்மி ஆகலாம். ஃபோர்த் இயர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 30 ருபீஸ் இருக்கலாம். ஆனா இப்போ 4 வருஷத்துல ஏர்னிங் பர் ஷேர் வந்து 30 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்குனீங்க. ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் தான் ஏர்னிங் பர் ஷேர். ஆனா அதே 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கினப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் போயிடுச்சு. அப்போ 30% ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா நீங்க விலை கொடுக்க வேண்டியது வெறும் 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டிங்கிறது பிரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படிங்கிற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது, அந்த ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ நீங்க கொடுக்குற பிரைஸ் என்ன, 100 ரூபாய். ஆனா இதே 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதே ஸ்டாக்கோட விலை 400 ரூபாய் போயிருக்கும். சரிங்களா. இப்போ 400 ரூபாய் இருக்கும். இப்ப போய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 400 ரூபாய்க்கு 30 ரூபாய் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன, கம்மி தானே, 30% கிடையாது. ஆனா நீங்க ஃபர்ஸ்டே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு 30% இப்போ ரிட்டர்ன் கிடைக்குது. 100 ரூபாய்க்கு 30 ரூபாய் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா. 400 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் 30%னா 400 ரூபாய்க்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சாரி 30% அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு 30%னா 30 ரூபா. சரிங்களா. இப்போ 400 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நாம 12 120 ரூபா. ஓகேங்களா. 120 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கணும். இப்போ 400 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 120 ரூபா கிடைக்கணும். அப்பதான் வந்து 30%. ஆனா உங்களுக்கு 30 ரூபா தான் கிடைக்குது. சரிங்களா. அப்போ இது வந்து ரொம்ப கம்மி, நீங்க கொடுக்குற விலை வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா. இது ஒரு விஷயம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஏர்னிங்ஸை வந்து வச்சுதான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஏர்னிங்ஸ்ங்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கும். அது எப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஏர்னிங்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட், அதாவது எந்த கம்பெனி இருக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த கம்பெனியோட டீட்டெயில் பார்க்கணும்னா அதோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை விட பெட்டரான ஒரு ஐடியா சொல்கிறேன். மணி கண்ட்ரோலில் போனீங்கனாலே பெட்டராக உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை விட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, screener.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. சரிங்களா. screener.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா. ஸ்கிரீனர், அதாவது இதுல இந்த வெப்சைட்டை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும், நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் நான் சொல்ற எல்லா விஷயங்களும் புரியும். ஏன்னா நிறைய டூல்ஸ் ப்ராக்டிக்கலா நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ வந்து ஸ்கிரீனர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ screener.in அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரீனர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க போயிட்டு ஒரு கம்பெனி, இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி அதிலே காமிச்சிடும். அதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரிலையன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸோட புக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன் அப்புறமா. இப்போ புக் வேல்யூ அப்படின்னா 715 ரூபா இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 2137 ரூபா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரிலையன்ஸோடது. ஓகேங்களா. 2137 ரூபா இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த கம்பெனியோட
பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்ப்போம். இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட், அதாவது லாஸ்ட் மாதம் இப்போ வந்து செப்டம்பர் 2017 இருந்து ஜூன் 2020 வரைக்கும் அவங்க வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையும் அந்த ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் வந்து என்னென்ன ஏர்ன் பண்ணிச்சோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இது நம்ம அடுத்து வருவோம். இப்போ வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது இது வந்து குவார்ட்டர்லிக்கு, இது வந்து இயர்லிக்கு. சரிங்களா, இயர்லி வந்து மார்ச் 2014, 2015, 2016 மார்ச், 2017 மார்ச், 2020 மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை விட்டுருங்க. பேலன்ஸ் ஷீட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா கம்பெனியோட டோட்டல் ஹெல்த். ஓகேங்களா, ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, டோட்டல் அசட். இப்போ இந்த டோட்டல் லைபிலிட்டிஸ்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ்னா இவங்க வந்து இவங்களோட பணம் இல்லை லைபிலிட்டிங்கிறது, இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இல்லைன்னா கடன் வாங்கின பணம். சரிங்களா, பாரோவிங்ஸ்னு போட்டிருக்குன்னா பாரோவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கடன் வாங்கினது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2009 எல்லாமே க்ரோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே ருபீஸ் இன் க்ரோர்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 2009 வந்து 76,257 கோடி ரூபாய் கடன் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் 3,55,000 கோடி கடன் இருக்குது. ஓகேங்களா, 3,50,000 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. வருஷம் கடன் வாங்கிட்டே வந்திருக்காங்க. 3,55,000 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ டோட்டல் லைபிலிட்டிஸ், அதாவது அதர் இது இவங்க வந்து அதர் லைபிலிட்டிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரேடு பேயபிள்ஸ், அதாவது இவங்க கொடுக்க வேண்டிய காசு, மற்றவங்களுக்கு கஸ்டமருக்கு பெண்டிங் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதெல்லாம் பெண்டிங் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து 16,000 கோடி இருந்துச்சு 2009. இப்போ 96,000 கோடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லைபிலிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ லைபிலிட்டிஸ் டோட்டலாக சேர்த்து ஷேர் கேபிட்டல்னா ஓனர்ஸ், இப்போ நீங்க ஓனர் வந்து பணம் போட்டிருப்பாருல்ல இதுல, நீங்க வந்து இன்வெஸ்டர் இருக்கீங்க. இன்வெஸ்டர் நீங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஷேர் வாங்கியிருக்கீங்க. அப்ப அந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு தானே சொந்தம். இந்த கம்பெனியில இருக்கலாம், ஆனா அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு கொடுத்தா ஆகணும். அப்ப அது உங்களுக்கு நீங்க வேணும்னா நீங்க அந்த ஷேர்ஸை வந்து வச்சிருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு கொடுக்கல. நீங்க விற்கணும் அப்படின்னா வேற இடத்துக்கு வித்துக்கலாம். அப்ப அதுவும் இந்த கம்பெனிக்கு சொந்தமான பணம் கிடையாது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, அப்ப இந்த ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அமௌண்ட் கிடையாது. அப்போ டோட்டல் லைபிலிட்டிஸ் இது வந்து அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா என்னோட சேனல்ல போயிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அதுல அக்கௌண்டிங் 1, அக்கௌண்டிங் பார்ட் 2 கொடுத்துருப்பேன். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறது. நீங்க வந்து கிட்டத்தட்ட அக்கௌண்டன்ட்டாவே ஆயிரலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1,16,000 கோடி வந்து இருக்குது. 24,000 கோடி, அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் 2,40,000 கோடி இருந்தது. இப்போ 1,00,000 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது தெரியும். ஸோ இது எப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம், இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் அசட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 2,46,000 கோடி டோட்டல் அசட் இருந்தது. இன்னைக்கு வந்து 1,16,000 கோடி தான் வந்து அசட் இருக்குது. சரிங்களா, 1, 10, 100, 1000, 2 லட்சம், 10 லட்சம், சாரி 10 லட்சம் அப்படின்னா 11 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். 11 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லைபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நான் குறைச்சிட்டாங்கன்னு சொன்னேன், இல்லை நீங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆயிருக்குது. ஸோ அசட்டும் அதிகமாக இருக்கு. ஏன்னா கடன் வாங்கி தானே அந்த அசட்லாம் வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, டவர் போட்டிருப்பாங்க. ரிலையன்ஸ் வந்து ஜியோ உள்ள இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்ததுனால தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து 1,16,000 கோடி, இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் அனலைசஸ், நம்ம நம்பர்ஸை பார்க்குறோம். ஓகேங்களா, கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரியணும்னா டோட்டலாக இந்த வருஷம் முழுக்க அவங்க கிட்ட இருந்து வெளியே போன அமௌண்ட்டு, அவங்களுக்கு உள்ள வந்த அமௌண்ட், இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இப்போ மந்த்லி டர்ன், அதாவது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இவங்க வந்து கடன்காரங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, கடன் வாங்குவாங்க, கஸ்டமர்களுக்கு பே பண்ணுவாங்க, ஜியோ வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இவங்களுக்கு உள்ள வர ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும், வெளியே போகிற அமௌண்ட் போயிட்டே இருக்கும். அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நடுவில் ஒரு அமௌண்ட் எப்பவுமே நின்றுட்டே இருக்கும். இதை ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னா டோட்டலாக வெளியே போகிற அமௌண்ட் உள்ள வர அமௌண்ட் கழிச்சிங்கன்னா நடுவில் ஒரு அமௌண்ட் நின்றுட்டு இருக்கும். அந்த அமௌண்ட் தான் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஏன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க என்ன பண்ணலாம்னா 19,000 கோடி நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த வருஷத்துக்கு. போன வருஷம் 3,000 கோடி தான் நின்றுச்சு, இந்த வருஷம் 19,000 கோடி நின்று இருக்கு. அதிகமான கேஷ் ஃப்ளோ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணலாம்னா இவங்க வந்து அதை யூஸ் பண்ணி அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் மெயின் யூசேஜ். இந்த கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கடனே வாங்காம அந்த கேஷ் ஃப்ளோ வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவர் போடலாம், ஒரு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். கடன் தேவையில்லை, கம்பெனியும் வந்து லாபத்திலையும் கை வைக்க தேவையில்லை. ஓகேங்களா, அந்த கேஷ் வர்றதும் போறதுலையுமே நடுவில் இருக்கிறதுலயே பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நார்மலா ரொட்டேஷன் சொல்லுவோம். இந்த விஷயத்துல நம்ம கேஷ் ஃப்ளோன்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றது இதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க டீட்டெயிலா. ஸோ என்னோட சேனல் இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து இது பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கம்பெனி என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, கடன் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்குது, அதனால அசட்டும் வந்து அதிகமாயிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து குவார்டர்லி ப்ராஃபிட் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஜூன் 2020, சரிங்களா, ஜூன் மாதம் 2020ல் இந்த நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 2020 ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 88,000 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்பென்ஸ் செலவு எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா 88,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 71,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஜூன் குவார்டர்ல 3 மாசத்துல. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணணும்ல மாசம் மாசம். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அதை செலவை கழிச்சிட்டீங்கன்னா 16,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னா, அதாவது வந்து நீங்க ஒரு பொருள் விற்கிறீங்க, அந்த பொருளுக்கு வந்து ஒரு மார்ஜின் 10 ரூபாய் எச்சு வச்சு தானே வித்திருப்பீங்க. அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இப்போ டோட்டலா ஓவராலா இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, 10 சோப்பு இருக்குது, 10 பேஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது. ஓவராலா ஒவ்வொன்றிலையும் 5 ரூபா 2 ரூபா ஏற்றி வச்சிருப்பீங்க. ஸோ இதுல ஓவராலா அந்த மார்ஜினுங்கிறது வந்து 2%, 5%, 10% இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தானே. இப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 10% எடுத்தீங்கன்னா 10 ரூபா. சரிங்களா, இப்ப அது பத்தி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2017ல உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 17%. அதாவது 100 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா 17% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் கிடையாது. அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 19% ஆயிருக்கு. ஓகேங்களா, 19%. 100 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா 19 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 15,000 கோடி இவங்க செலவு அதாவது ப்ராஃபிட் எடுத்தாங்க டோட்டலா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதுக்கடுத்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 22,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் வந்து 22,000 கோடி வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சடனா 16,875 கோடி தான் வந்திருக்கு. அதாவது கம்மியா இருக்குது இந்த லாஸ்ட் குவார்டர்ல. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இவங்க கவர்மெண்ட்டுக்கு டிப்ரிசியேஷன் பண்றது. அதாவது டிப்ரிசியேஷன் என்ன, இவங்க ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா இந்த கம்பெனில அதே பொருள் அதே விலையா இருக்காது, கண்டிப்பா விற்கும் போது கம்மியாயிரும். ஓகேங்களா, ஸோ ஒரு சேர் டேபிள் வாங்கினா கூட கம்மியாயிரும், அதான் டிப்ரிசியேஷன். அதெல்லாம் போட்டு இவங்க இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டினது இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா கடைசியா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 13,000 கோடி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி 16,000 கோடி இருந்தது, இப்போ 13,000 கோடி இருக்குது. அப்போ நெட்டா வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இவங்களுக்கு உண்மையா கிடைச்ச அமௌண்ட். நெட் ப்ராஃபிட் 8,000 கோடி சம்பாரிச்சிட்டு இருந்தது 2017ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 13,000 கோடி சம்பாதிக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ கம்பெனியோட குவார்டரை பொறுத்த வரைக்கும் போன மார்ச்ல வந்து 6,348 கோடி தான் சம்பாரிச்சது. இப்போ அப்படியே டபுள் பாத்தீங்கன்னா 12,000 13,000 கோடி. ஓகேங்களா, டபுள் ஆயிருக்கு. மேபி ஜியோ எல்லாம் நல்லா பிக்கப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிசல்ட்ல பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ இப்போ ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேர் இதுல வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கோடி கணக்கில் இருக்கும். இப்போ ஒரு ஷேர் எவ்வளவு கெயின் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஒரு ஷேர் வந்து 20 ரூபா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதான் வந்து ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது வந்து 20 ரூபா. ஓகேங்களா, முன்னாடி வந்து 12 ரூபா இருந்துச்சு, இப்போ 20 ரூபா இருக்கு. ஸோ நல்ல முன்னேற்றம். இப்போ ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஷேர், அதாவது ஒரு ஷேரோட விலை எவ்வளோ இப்போ நீங்க வந்து 2,137 ரூபா கொடுத்து ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா அந்த ஒரு ஷேர் உங்களுக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்கும், 20 ரூபா 20 ரூபா 69 பைசா சம்பாரிச்சு கொடுக்கும். ஃபியூச்சர்ல இது இன்க்ரீஸும் ஆகலாம். ஓகேங்களா, ஆனா 2,000 ரூபா கொடுத்து 20 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் நீங்க யோசிச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அது வந்து 2,000 ரூபாயில 20% அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். அதான் அதுவே இந்த ஜியோ வந்து, அதாவது இந்த ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இப்ப 100 ரூபாயில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா 20% ரிட்டர்ன். ஆனா இது எங்க இருக்குது, 2,000 ரூபாயில இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரிட்டர்ன். ஓகேங்களா, இந்த பிரைஸ் கொடுக்கறது வந்து ஒர்த் கிடையாது. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓவர் வேல்யூடு ஃபியூச்சர்ல அதிகமா வரும் அப்படிங்கறத பொறுத்து இவங்க வந்து
நிறைய பை பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பிரைஸ் வந்து ரொம்ப ஏறி இருக்கு. ஆனால் அது ரொம்ப ஓவர் வேல்யூடு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஃபியூச்சர்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இது எப்போ ரிட்டர்ன் எடுக்கிறது? 2000 ரூபாய்க்கு 20 ரூபா கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட். அதனால வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான அமௌண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 2000 ரூபாயில 10% கூட 200 ரூபா கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் 1% ரிட்டர்ன் தான். சரிங்களா? இது கிட்டத்தட்ட 1% ரிட்டர்ன் தான். 10% 2000 ரூபாயில 10%னா 200 ரூபா கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ 1%னா தான் 20 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1% ரிட்டர்ன்னா நீங்க பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டா கூட 7.5% மினிமம் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்குறது வேஸ்ட். சரிங்களா? அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுதா ஏர்னிங் பர் ஷேருங்கிறது வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ ஏர்னிங் பர் ஷேருங்கிறது இதுல இருந்து தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நான் சொல்றது இல்லை, நான் எப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து புக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த புக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 715 ரூபா தான் இருக்கு. இந்த புக் வேல்யூ அப்படின்னா என்ன? இந்த புக் வேல்யூ என்ன? இந்த புக் வேல்யூ தான் ஒரிஜினல் பிரைஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக் வேல்யூ வந்து இப்போ 1,00,000 டோட்டல் அசட் எவ்வளோ? 1,00,000 அதாவது சாரி 11,00,000 கோடி. ஓகேங்களா? 11,63,000 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து டோட்டல் நம்பரா எத்தனை ஷேர் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதனால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் உங்களுக்கு புக் வேல்யூ. சரிங்களா? புக் வேல்யூங்கிறது 715 ரூபாய். சரிங்களா? டோட்டல் அசட், இந்த கம்பெனியோட மொத்த நெட் ஒர்த் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து ஒரிஜினல் வேல்யூ. அப்ப இது என்னங்க அப்படின்னா, இந்த வேல்யூல இருக்கிற கம்பெனியை மக்கள் வந்து இந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தான். பிரைஸ் ஏத்திட்டே போயிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ மேக்ஸ் போனீங்கன்னா இந்த கிராஃப்ல இப்போ வந்து எவ்வளவு இருந்திருக்கும்? 139 ரூபா தான் இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சது. எப்போ? 2005ல 139 ரூபா தான் இருந்தது. ஓகேங்களா? புக் வேல்யூடமே கம்மியா இருந்திருக்குது. ஓகேங்களா? அண்டர் வேல்யூட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஏறிக்கிட்டே போய் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2000. இதெல்லாம் வந்து மக்கள் நம்மளோட பீப்புள்ஸ் வந்து வாங்கும்போது, இன்வெஸ்டர்ஸோ இல்ல வந்து ட்ரேடர்ஸோ வாங்கும்போது அவங்களோட வில்லிங் பிரைஸ். ஏன்னா கடைசியா இப்ப இந்த பிரைஸ் தான் இருந்ததுன்னா இந்த பிரைஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? எந்த ஷேர்ஸும் வந்து இருக்காது, எல்லாமே இந்த பிரைஸ் தான் வந்து ஏற்றி வச்சிருப்பாங்க. அதனால ஸோ 2037 ரூபா கொடுத்தா, 137 ரூபா கொடுத்தா நீங்க வாங்க முடியும் இந்த ஷேர்ஸை. ஆனா புக் வேல்யூ 715 ரூபா. ஸோ ரொம்ப அதிகமான கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ ரேஷியோனா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஓகேங்களா? அதாவது 2137 ரூபா கொடுத்து இந்த ஸ்டாக்ஸை வாங்குறீங்க, அதோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் 20 ரூபா அப்படின்னு சொல்லி. அப்போ பிஇ ரேஷியோ வந்து 34 ரூபா இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற விலைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் கிடைக்குது இந்த விலைக்கு வாங்கினீங்கன்னா. ஸோ ஒரு ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 11% தான் இருக்கும். 10, 11 தான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? வேற கம்பெனி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 10, 11னா வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ 10, 11னா அட்லீஸ்ட் 10% ரிட்டர்னாவது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப டூ மச்சா வந்து இருக்கிறதுனால இந்த ரேட்டுங்கிறது வந்து நீங்க முன்னாடியே வாங்கிருக்கணும். இல்லைன்னா இது கீழே வந்து வரும்போது ரொம்ப அதாவது இந்த ஓவர் வேல்யூல இருந்து சரியான வேல்யூஷனுக்கு வரும்போது நீங்க வாங்கலாம். ஓகேங்களா? மேபி அந்த டைம்ல இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்காங்க. அதனால வந்து ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வச்சு நீங்க வாங்குறது அப்படின்னா இதுதான். பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கம்மியா இருக்கணும். எவ்வளவு கம்மியா இருக்குதோ அவ்வளவு நல்லது. ஓகேங்களா? பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இதுதான் வந்து பிஇ ரேஷியோ வச்சு வாங்குறது. புக் வேல்யூ அப்படிங்கிறதுனா நான் சொல்லியிருக்கேன் டோட்டல் கம்பெனியோட ஒர்த் இவ்வளவுதான். 715 ரூபா ஒரு ஷேர். அதான் வந்து இந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட வேல்யூ. அதை வந்து டோட்டல் அசட்லங்கிறது வந்து 11 லட்சம் கோடியை வந்து நீங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு பிரிச்சிருக்காங்களோ, சரி இது எவ்வளவு பிரிப்பாங்க, ஏன்னா பிரிக்கிறது கம்மியா இருந்துச்சுன்னா இந்த 715 ரூபாங்கிறது அதிகமா இருக்கும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதுங்கிறது வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஒரு எத்தனை ஸ்டாக்ஸா பிரிக்கிறது ஃபர்ஸ்ட் அதை அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நான் மற்ற வீடியோஸ் பாருங்க ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னோட வீடியோஸ்லாம். இப்போ ஸோ பிஇ ரேஷியோ வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்றது, பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கணும் ஓகேங்களா, இது ஒரு ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆர்ஓஇன்னு இருக்கு, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது. அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டிங்கிறது 10%ங்க. 10% ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது 10% ரிட்டர்ன் கொடுக்குது இந்த ஈக்விட்டி ஓகேங்களா. இதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம், ஆர்ஓசின்னு சொல்லி. அதாவது இதுவும் வந்து 10%. அதாவது ஆர்ஓசின்னா என்னன்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ஒரு ஆட்கள் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, ஆட்கள் வந்து ஒரு உள்ள பீப்புள்ஸ் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு பீப்புள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. 52 வீக்ஸ் ஹை லோல இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். 52 வீக்ஸ் ஹைன்னா 2198 ரூபாயில் இருக்குது. லோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 52 வாரத்தில் வந்து 867 ரூபாய்க்கு வந்திருக்குது கீழே ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது 0.30% ஓகேங்களா, டிவிடெண்ட் ஈல்டு. இப்போ நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 0.30% வந்து இந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இதுதான் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது கம்பெனியோட ஓன் டிசிஷன் தான். இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இவ்வளோ கொடுப்பாங்க, மீதி வந்து அதே கம்பெனிக்குள்ள தான் இருக்க போதும், அந்த அமௌண்ட் உங்கள் ஸ்டாக்காக தான் இருக்கும் சரிங்களா. 0.30% கொடுத்துருக்குறாங்க டிவிடெண்ட் ஈல்டு ஓகேங்களா. சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 25% growth ஆயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா 10 ரூபா, புக் வேல்யூ 715 ரூபா. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த கம்பெனியை இனிஷியேட் பண்ணும்போது அக்கௌண்டிங் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும்போது 10 ரூபாயால தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா போட்டு தான் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதான் அதிலிருந்து அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் ஏற ஏற கம்பெனியோட அசட் ஏற ஏற தான் வந்து புக் வேல்யூ வந்து ஏறி இருக்கு ஓகேங்களா. ஆனால் இனிஷியலாக டிஃபைன் பண்ணது வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அவங்களே ஓகேங்களா. ஒரு ஷேர் இது வந்து குத்து மதிப்பாக தான், அதாவது அவங்களே டிஃபைன் பண்ணிக்கிறதா, இது வந்து ரூல்ஸ் கிடையாது. ஆனால் அதனால ஒன்றும் வேல்யூஸ் எல்லாம் மாறாது, ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ 10ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க, 20ஆல டிவைட் பண்ணால் 20, ஆனால் மொத்த அமௌண்ட் மாறாதுல்ல உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து விஷயம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷியோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணதான். ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, டெப்டார் டேஸ், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர். டெப்டார் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த பேமெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த கம்பெனி வந்து பேமெண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலோ இல்லை மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் அந்த டெப்டார் டேஸ் வந்து எவ்வளோன்னு கணக்கு போடுறாங்க ஓகேங்களா. இது நம்ம ரொம்ப டீப்பான விஷயங்கள்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டிங் எல்லாம் சொல்ல வேண்டியது வரும். உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த சேனலில், அப்போதான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியும், அதெல்லாம் போட்டிருக்கேன் தனித்தனியாக ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து எப்படி நான் வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக எனக்கு வந்து இதுதான் கரெக்டான ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படிங்க டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நம்ம அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலான ப்ரைஸ் என்ன ஸ்டாக்குக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஒரிஜினலாக இந்த ஸ்டாக் எவ்வளோ கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னா, ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அது ஸ்டாக்ஸ்ன்னு இல்லை, ஒரு 100 ரூபாய் இருக்குது, அதில் வந்து 6% மினிமம் இன்ஃப்ளேஷன் இருக்கும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த 100 ரூபாயோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து காம்பவுண்டிங்கும் கரெக்டாக வரும். இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இப்போ 100 ரூபாய் இருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க இயர்லி அப்படின்னா 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மினிமம். அதாவது நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 15 ரூபாய் எனக்கு கிடைக்கணும் சரிங்களா, இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இது 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 பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் சரிங்களா. இந்த ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நீங்கள் வாங்கணும். இப்போ அந்த பொருளோட விலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு சரிங்களா. உங்கள் கையில் இருக்கிறது 100 ரூபாய். ஆனால் அந்த பொருள் வந்து ஃபர்ஸ்ட் 100 ரூபா தான் இருந்தது ஓகேங்களா. ஆனால் வந்து பீப்புள்ஸ் வந்து ஏலத்தில் விடுற மாதிரி ஏற்றி 1000 ரூபாய்க்கு விலையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த 100 ரூபா பொருள் 15 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 1000 ரூபா இருக்குது. இப்போ 15 ரூபா ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னா அதாவது 15% அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 15% கிடையாது,
ருபீஸ்ல வச்சுக்கிறேன். 100 ரூபாய் 15 ரூபா ரிட்டர்ன் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? 15%னா 15 ரூபா கிடைக்கணும். ஓகேங்களா? அப்படிதான் இந்த பொருள் கொடுத்துட்டு வந்துருக்குது இந்த அசெட். ஓகேங்களா? இப்ப நாளைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப 15 ரூபா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 15%னா 150 ரூபா. சரிங்களா? இப்ப 15 ரூபா அப்படிங்கிறது வெறும் 1%. வருஷத்துக்கு 1% தான் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நீங்க 100 ரூபா போட்டீங்கன்னா வருஷத்துல 101 ரூபான்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட். இது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த பொருள் வந்து 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்கக்கூடாது. ஓகேங்களா? 1000 ரூபாய்க்கு வாங்குறதுல வந்து யூஸ் இல்லை. 1000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா இது 150 ரூபா ரிட்டர்ன் கொடுக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% ரிட்டர்ன் கணக்காகும். சரிங்களா? இதையே அப்படியே தலைகளா பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் பிரைஸ்னு ஒண்ணு இருக்குதுங்கிறது தான் இங்க மார்க்கெட் பிரைஸ் 1000 ரூபாய் அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ். இப்போ இது வந்து 15 ரூபா தான் கொடுக்குது. சரிங்களா? இதான் ஒரிஜினலா 15 ரூபா தான் கொடுக்குது அப்படின்னா இதை நீங்க எப்ப வாங்கணும்னா இது இந்த அட்லீஸ்ட் இந்த 100 ரூபாய்க்கு அது வரணும். சரிங்களா? 100 ரூபாய்க்கு வரணும் இந்த பொருள் கீழே இறங்கணும். அப்பதான் நீங்க இதை வாங்கணும். அப்போ சரியான பிரைஸ் என்ன? இப்போ நீங்க வந்து ஒரு 120 ரூபா 130 ரூபா கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ 120 ரூபா 130 ரூபா கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல என்ன ஆகும்? கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 12 13 வரலாம். ஓகேங்களா? பர்சன்டேஜ். ஆனா பரவாயில்ல ஒரு 130 ரூபா வந்தா நான் இந்த இதை வாங்குவேன் அப்படிங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்ணலாம். இப்படி இது வந்து ஒரு சிம்பிளான வழி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிலையன்ஸோட ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்த்தோம். இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது வருஷம்? 20 ரூபா 96 பைசா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? நீங்க நம்ம இன்னொரு பார்த்தோம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏர்னிங் பர் ஷேர். ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மார்ச் இதெல்லாம் பார்த்தோம்னா இபிஎஸ் சாரி இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம வந்து லாஸ்டா பார்த்தது வந்து என்ன 20 ரூபா அதாவது 20 ரூபாய்க்கு நம்ம பார்த்தோம். சரிங்களா? 20 ரூபா நம்ம பார்த்தோம். இது வந்து குவார்டர்லில. சரிங்களா? ஆனா ஆவரேஜ் வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2020ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 58 ரூபா. அதாவது வருஷத்துக்கு அதாவது குவார்டர்லில மாறும். குவார்டர்லில 20 ரூபா தான் சம்பாதிக்கும். ஆனா வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம கணக்கு போடும்போது இபிஎஸ் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட்னா நீங்க வந்து இந்த ரிலையன்ஸ்ல பல கம்பெனிகள் இருக்குது. சரிங்களா? எல்லாம் சேர்த்து தான் வரும். சரிங்களா? இந்த குவார்டர்லிலையும் அப்படிதான். ஓகேங்களா? குவார்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபிகர் தான். ஓகேங்களா? கன்சாலிடேட்டட் ஃபிகர் அப்படின்னா இது வந்து இந்த ரிலையன்ஸ்ங்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள பல கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் இப்ப ஜியோ இந்த மத்த கம்பெனிஸ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது. இந்த குவார்டர்லில இந்த 3 மாசத்துக்கான ரிட்டர்ன் கிடைச்சது மட்டும். அப்ப டோட்டலா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க நீங்க வந்து குவார்டர்லிலையும் எடுக்கலாம். இந்த 20 ரூபாய் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து வருஷத்துக்கு எடுக்கலாம். சோ வருஷத்துக்கு நம்ம பாக்குறோம் 58 ரூபாய் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? 58 ரூபாய் அதாவது நீங்க 2000 இந்த மார்க்கெட் பிரைஸ் இந்த ரிலையன்ஸோட 58 ரூபாய் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சோ 58 ரூபாய். சரிங்களா? இபிஎஸ் வந்து 58 ரூபாய். சரிங்களா? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? இப்ப கரண்டா இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளவு பிரைஸ் சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 2137 ரூபாய். சரிங்களா? 2137 ரூபாய். சரிங்களா? இப்போ இந்த 2137 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க கொடுத்து ஒரு ஷேரை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 58 ரூபா ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா நம்ம வந்து 58 ரூபா அப்படிங்கிறது லாஸ்ட் இயரா ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்போ 2137 ரூபா கொடுத்து அந்த பொருளை ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி பிரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட். ஓகேங்களா? 2137 ரூபா கொடுத்து வாங்குறேன்னா 58 ரூபா எனக்கு கிடைக்குது. சரிங்களா? வருஷம் வருஷம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து ஒரு சும்மா நார்மலா அதாவது நம்ம அதே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான இதுதான். ஆவரேஜ் இபிஎஸ் ஆகவும் நீங்க எடுக்கலாம். இப்போ 5 வருஷத்துக்கு டோட்டலா ஏர்னிங் பர் ஷேர் வந்து கம்மியாகலாம் அதிகமாகலாம். 5 வருஷத்துக்கு ஆவரேஜ் எடுத்தும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு டோட்டல் எடுத்து 5ஆல டிவைட் பண்ணி நீங்க பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 58 ரூபா அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? 58 ரூபா வந்து
இந்த இபிஎஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன்னா 15% ரிட்டர்ன் நான் எதிர்பார்க்கறேன். சரிங்களா? 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்கறேன். அப்படிங்கும்போது 15% நான் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறேன். அதாவது ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இபிஎஸ் வந்து இங்க 58 ரூபா இருக்குது. நான் வந்து ஏர்னிங்ஸ் வந்து 15% கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ 58 ரூபாய 15% நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நான் எவ்வளவு ரூபாய் கொடுத்து இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 386 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குனீங்கன்னா அதுல 15% தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 58 ரூபா. புரிஞ்சுதுங்களா? இப்ப தலகளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ 386 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 15% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா 58 ரூபா எனக்கு கிடைக்கும். அப்போ 15% ரிட்டர்ன் கிடைக்கணும்னா 58 ரூபா கிடைக்கும். இப்போ 58 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா நான் 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா அப்ப அந்த 58 ரூபாய 15% நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 386 ரூபா தான் நான் இந்த பொருளோட விலைக்கு நான் கொடுக்கறது கரெக்டா இருக்கும். அதிகமா கொடுத்தேன்னா 15% இல்ல அது கம்மியா தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் வந்து அதிகமா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ 15% மினிமம் கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ 386 ரூபா தான் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கொடுக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும். 5% ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஓவர் வேல்யூடா பண்ணி 20% ரிட்டர்ன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 20% எனக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட ஃபியூச்சர்ல இதை கன்சர்வேட்டிவா போடணும்னா 290 ரூபா நம்ம கொடுக்கலாம். ஏர்னிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 20% போட்டா 290 ரூபா கொடுக்கலாம். இல்ல நான் எனக்கு பிக்ஸ்டு டெபாசிட்ல போடுற ரேட்டுக்கு வந்தா கூட போதுங்க அப்படின்னா 7.5% நம்ம பிக்ஸ்டு டெபாசிட்னு எடுத்துக்கிட்டா கூட 773 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ 7.5% தான் நம்ம பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டா அவ்வளவுதான் கிடைக்கும்னா அந்த ரிட்டர்ன் எனக்கு கிடைச்சா கூட போதுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு இது வந்து ரிலையன்ஸ் அதிகமா போகும் அதிகமா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம்னா 773 ரூபா பிரைஸ் நீங்க கொடுத்து வாங்கலாம். ஓகேங்களா? ஆனா இப்ப இருக்கிறது வந்து 2137 ரூபா. அப்படிங்கும்போது எப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து 773 ரூபா இல்லைன்னா 780 ரூபா வருதோ அப்போ நீங்க தாராளமா வாங்கிடலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டான பிரைஸ்க்கு வந்துருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி எந்த ஸ்டாக்கை வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதோட ஏர்னிங் பர் ஷேரை வந்து வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சில ஷேர்ஸ் இப்ப இந்த 58 ரூபா நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில ஷேர்ஸ் என்ன இருக்குன்னா 723 ரூபா கொடுக்கலாம். ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கும் அந்த ஷேர். 300 ரூபாய் மார்க்கெட் பிரைஸா இருக்கும். ஏன்னா அந்த அண்டர் வேல்யூடு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அண்டர் வேல்யூடு பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ் வந்து இப்போ 300 ரூபா கொடுத்து நீங்க வாங்குனீங்கனாலே உங்களுக்கு 58 ரூபா கிடைக்குதுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகம் இல்ல. நீங்க வந்து எங்கேயுமே கிடைக்காதல்ல அந்த ரிட்டர்ன். ஆனா இந்த ரிட்டர்ன் அஃபெக்ட் பண்றதுக்கு கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட பிசினஸ் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனால அந்த ஃபியூச்சரையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவும் வரலாம் கம்மியாவும் வரலாம். அதனால அது வந்து குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். குவான்டிடேட்டிவ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 300 ரூபா சீப்பா கிடைக்குன்னா பாதி ரேட்டு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 773 ரூபா கொடுத்தா நமக்கு வந்து 7.5% கிடைக்குது அப்படின்னா அதை வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலைக்கு நீங்க வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா? அண்டர் வேல்யூடு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 773 ரூபா விற்கக்கூடிய ஷேரை வந்து 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா பாதி விலை குறைஞ்சே இருக்கு. 50% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப 773 ரூபாய்க்கே வந்தா கூட வாங்க மாட்டாங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா 773 ரூபா வந்தா கூட நான் வாங்க மாட்டேன். எனக்கு இதுல இன்னும் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கணும். அதாவது இன்னும் ஒரு 400 ரூபாய்க்கு வரணும். அப்பதான் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த 400 ரூபாய் டிஸ்கவுண்ட் இன்னும் 50% கம்மியானா தான் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு அர்த்தம். ஏன்னா நாளைக்கு வந்து பிரைஸ் வந்து கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காக அவர் இன்னும் கொஞ்சம் கீழே குறைச்சு கன்சர்வேட்டிவா திங்க் பண்ணி வாங்குறாரு. இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான பிரைசிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது போக எனக்கு வந்து ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணுங்க. நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதே ஸ்கிரீனருங்கிற டூல்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த புல் கார்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களா ஒரு ஃபார்முலா போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒரு ஃபில்டர். ஓகேங்களா? லட்சக்கணக்கில் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அந்த அந்த ஸ்டாக்ஸை வந்து புல் கார்டல் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனிஸ் வித் குட் குவார்டர்லி growth. ஓகேங்களா? அதாவது குவார்டர்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை நல்லா growth ஆயிட்டு இருக்குது.
ஓகேங்களா. அந்த ஸ்பெஷலி மேட் டு கீப் ட்ராக் ஆஃப் லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் ஓகேங்களா. ரீசெண்டா குவார்டர்லியில என்ன பிரைஸ் வந்ததோ அதெல்லாம் முன்னாடி குவார்டர் விட பீட் பண்ணி வந்திருக்குது ஓகேங்களா. ரீசெண்டா கம்பெனி வந்து திடீர்னு வந்து லாஸ்ட் 3 மாசமா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கிற கம்பெனிஸ் ஒரு ப்ராஃபிட்ல அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அதாவது புல் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் புல் கார்டில். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஃபில்டர் பண்றாங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புல் கார்டில் குஜராத், தேமிஸ் பயோ, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் குவார்டர்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் இது எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. இயர் ஆன் இயர் குவார்டர்லி சேல்ஸ் growth மோர் தென் 50%, 15%. அண்டு கேட் போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்க ஒர்க் பண்றவங்களா தான் தெரியும். அண்டு கேட்னா ரெண்டுமே சரியா இருந்தா தான் சரி ஓகேங்களா. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர்லி சேல்ஸ் growth மோர் தென் 15% இருக்கணும். சேல்ஸ் growth வந்து வருஷம் 15%க்கு மேல போயிட்டு இருக்கணும் ஓகேங்களா. சேல்ஸ் growth இயர் குவார்டர்லி ப்ராஃபிட் growth, அதாவது சேல்ஸ்ங்கிறது வேற ப்ராஃபிட்ங்கிறது வேற இல்லைங்களா. சேல்ஸ்ங்கிறது 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்ங்கிறது 5 லட்ச ரூபாய் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராஃபிட் growth வந்து 20%. ப்ராஃபிட்டே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுதா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்டர் கிரேட்டர் தென் 1 சரிங்களா. நெட் ப்ராஃபிட் லேட்டஸ்ட் குவார்டர் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா மேபி இந்த 1 அப்படிங்கிறது ஒரு 1 crore இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபில்டர்ல வந்து நிறைய இது இருக்கு, நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. இதை வந்து நம்மளே வந்து நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு அண்டு கேட்டை போட்டு நான் வேற ஒரு ஃபில்டர் கூட அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா. கரண்ட் ப்ரைஸ் வந்து பிலோ 200 rupees. ஏன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் இதெல்லாம் கண்டிஷன் ஃபில் ஆகணும். பிளஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எபோ 200 போட்டோம்னா பிலோ 200 rupees கம்மியா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா இங்க பாருங்க ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது 2933 ரூபா இருக்குது. எனக்கு என்னால இதை வாங்க முடியாது அப்படின்னா 200 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ் காமிங்க. பல்ராம்பூர் சினி மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 158 ரூபா தான் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸா காமிங்க அப்படின்னா அப்போ ஃபில்டர் பண்ணீங்கன்னா ரன் திஸ் கொரி அப்படின்னு அடிச்சிங்கன்னா பாருங்க எல்லாமே 200 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ் 200 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்திருக்குது ஓகேங்களா. மணப்புரம் ஃபைனான்ஸ், பிஎன்பி கில்ஸ், கிருத்தி நியூட்ரியன்ஸ், பல்ராம்பூர் சினி மில்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்திருக்குது சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்க ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணணும். இதுல நிறைய ஃபில்டர் இருக்குது, ஒவ்வொன்றா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. சும்மா டைப் பண்ணீங்கனாலே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இவங்க யூஸ் பண்ணிக்கிற ஃபில்டரையும் நீங்க பார்த்து கத்துக்கலாம் ஓகேங்களா. இவங்க இந்த 3 போட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்து கத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துறேன். எடுத்துட்டு இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் லேட்டஸ்ட் குவார்டர் இந்த ஃபில்டர் கிரைட்டீரியால இந்த இதெல்லாம் வருதான்னு பார்ப்போம். இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நான் கிளிக் பண்றேன் ஓகேங்களா. ஐசிஐசிஐ செக்யூரிட்டி கிளிக் பண்ண அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர் ஆன் இயர் 50% growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்டர்லி சேல்ஸ் ரிசல்ட் இது பிஆர் கம்பேரிசன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட காம்படிட்டர் ஐசிஐசிஐ செக்யூரிட்டியோட காம்படிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஓகேங்களா. மற்ற கம்பெனிஸ் நீங்க அதையும் இங்கேயே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2017 டிசம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 217, 251 கோடி, 255 கோடி, 217 கோடி ஓகேங்களா. ஆவரேஜா நம்ம பார்க்குறோம் 227 கோடி. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன்ல 295 கோடி ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குதா. இது வந்து 15%க்கு மேலே இருக்குது. அதனால தான் இது இந்த ஃபில்டருக்குள்ளே வந்திருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு போயிருக்குது சரிங்களா. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இவங்க என்ன அடுத்த ஃபில்டர் போட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் growth அதே தான். ப்ராஃபிட் growthங்கிறதும் நெட் ப்ராஃபிட்ங்கிறது எல்லாம் ஒன்று தான். நெட் ப்ராஃபிட் பாருங்க 130, 154, 151, அப்புறம் 134, அப்புறம் அடுத்த வருஷம் அதே தான், அதாவது சாரி அடுத்த குவார்டர் அதே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 193 ஓகேங்களா. இதே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இயர்லியில் பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மார்ச் 2017, 2018 இதில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 339 கோடி. அதுக்கப்புறம் 2018 553 கோடி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 621 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இதே வந்து இவங்க இயர் ஆன் இயர் குவார்டர்லியில் மட்டும் பார்த்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இயர்லி இதை பார்க்கல, ப்ராஃபிட் எடுக்கல. இயர் ஆன் இயர் குவார்டர்லி சேல்ஸ் growth அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் growth அப்படின்னு போட்டிருக்காங்க குவார்டர்லியில் ஓகேங்களா. 3 மாசத்துக்கு ஒரு தடவை. இதையே நீங்க வந்து இயருக்கும் நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபில்டரை அப்ளை பண்ணி நீங்க
இந்த ஃபில்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்க போய் உள்ள நான் சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 506 ரூபா இருக்குது சரிங்களா. இபிஎஸ் எவ்வளோ வருஷத்துக்கு பார்ப்போம். வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 ரூபா 29 பைசா சரிங்களா. 19 ரூபா நம்ம வந்து நம்மளோட ஃபார்முலால போய் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆவரேஜ் இபிஎஸ் வந்து 19 ரூபா 60 பைசா. அப்படி ஆவரேஜா நான் போடல, லாஸ்ட் இயர் மட்டும் எடுத்திருக்கேன். 19 ரூபா 60. இது வந்து 7.5% மினிமம் அந்த ஷேர் க்ரோத் ஆகிற வரைக்கும் 7.5% நமக்கு கிடைக்கணும். ஏர்னிங்ஸ் 19 ரூபா இருந்ததுன்னா 7.5% கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கலாம்னா 261 ரூபா நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 506 ரூபா இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது இதுவும் அதிகம்தான் சரிங்களா. இதுவும் அதிகம் தான், இதுலேயும் நம்ம வாங்க முடியாது, இதுவும் கீழே வரணும். ஆனால் எதனால இந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக போகும் அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 5, 6, 10 வருஷத்துக்கு போடுவாங்க. ஆனா அடுத்த 5, 6, 10 வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது சரிங்களா. இந்த பிசினஸ் என்ன, இந்த பிசினஸ்ல என்ன விற்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுனா தான் அந்த விஷயத்த நீங்க வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது நமக்கு வந்து குவான்டிடேட்டிவா பார்க்கும்போது இது வந்து பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து டிவிடெண்ட்ங்கிறதையும் நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா. ஏன்னா இது மட்டும் கிடையாது, டிவிடெண்ட்ங்கிறதையும் வந்து நீங்க பார்க்கணும். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.17% டிவிடெண்டும் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ டிவிடெண்ட் கொடுத்துட்டாலும் நமக்கு என்ன ஆயிரும், ஸ்டாக்கோட இது கம்மியாயிருமா, வேல்யூ கம்மியாயிருமா. ஆனா அந்த விஷயத்தையும் இவங்க வந்து டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. அப்போ அதுலயும் உங்களுக்கு வந்து வருஷ வருஷம் ஒரு லாபம் இருக்குது சரிங்களா. அதனால இந்த விஷயத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். வெறுமனே வந்து இந்த 7.5 மட்டும் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா இது வந்து கேபிட்டல் கெயின் ஆகிறது 7.5 வேகத்துல. ஸோ உங்களுக்கு வந்து இதுல ஒரு 2% கிடைக்குது சரிங்களா. அப்போ இந்த பிரைஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதான் வந்து விஷயம் சரிங்களா. ஸோ இந்த 2.7% வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ 5% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ 400 ரூபா வரைக்கும் 392 ரூபா வருது சரிங்களா. ஸோ அப்போ நீங்க 392 ரூபா வரைக்கும் இந்த ஷேர்ஸ் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு வேல்யூவேஷன் ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்றோம் ஓகேங்களா. ஸோ டிவிடெண்டுங்கிறதே முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்க நீங்க. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாண்டுல என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பாண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ நெக்ஸ்ட் அதை பார்க்க போறோம். இப்போ பாண்ட் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, உங்களுக்கு பாண்ட் அப்படிங்கிறது கடன் பத்திரம். அதை நீங்க வந்து கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து கூகுளில் போயிட்டு என்எஸ்சி பாண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பாண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்எஸ்சி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்சி, எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா, என்ஏஹெச்ஐ இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிஎஃப்சின்னா யார் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வரும். அவங்க யாரு, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பவர் செக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அவங்க பவர் செக்டருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து இது வாங்குவாங்க ஓகேங்களா. இதான் வந்து பவர் செக்டர், அதாவது பிஎஃப்சியோட பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இது ஒரு கம்பெனி ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிஎஃப்சியோட பாண்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட், அதாவது டேக்ஸில் வந்து சம் சலுகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 ரூபா, அதாவது 1000 ரூபா தான் இந்த பாண்டை வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ ரேட்டு ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பாண்டுக்கு, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் பாண்டையும் வாங்கினவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் ஏற்றி வச்சு பாண்டையும் விற்றுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் லாபம் கிடைச்சிட்டு அது வேண்டாம் அப்படின்னா விற்றுருவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஏறிடுது இல்லையா, பாண்டுக்கும் ப்ரைஸ் வந்து ஏறிடும். அப்போ 1123 ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த பாண்டோட இப்போ ப்ரைஸ் ஓகேங்களா. இதே சேம் விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ்லேயும் ஓகேங்களா, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது எவ்வளோ வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 1123 ரூபா ஒரு பாண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 8.20% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. கூப்பான் ரேட்டுங்கிறதா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து கூப்பான் ரேட்டு சரிங்களா. இப்போ ஃபேஸ் வேல்யூக்கு நீங்கள் வாங்க முடியாது, இப்போ மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கோ அதான் வாங்க முடியும். இப்போ 1123 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 8.20% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஏர்னிங் பெர் ஷேருங்கிற கான்செப்ட் வராது.
அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியமா நீங்க வாங்கலாம். இப்போ 1123 ரூபா வாங்குனீங்களா, இதுல வந்து ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபா இருக்குதா, 1000 ரூபாய்க்கு 8.20% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாண்டோட பிரைஸ் வந்து 1123 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. 8.20% ரிட்டர்ன் உங்களுக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்ல டைரக்டா போட்டுருவாங்க. டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிமேட்டரைஸ்டு அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து என்னோட மற்ற வீடியோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க பாருங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கினா தான் இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணவோ செல் பண்ணவோ பாண்டை வாங்கவோ விற்கவோ இதெல்லாம் பண்ண முடியும், இன்வெஸ்டிங் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா, நான் அக்கௌண்ட் வச்சிருந்து ஜீரோதா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஜீரோதால ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து அதில் தான் இருக்குது, அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜும் கம்மி. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நீங்க வந்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், தீமேட்டிக் ஃபண்ட் பண்ணலாம், எல்லாமே அதுலயே இருக்குது. ஓகேங்களா. நீங்களே வந்து தாராளமா ஈஸியா பண்ற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அதனால நீங்க வாங்குங்க. இப்போ வந்து ஜீரோதால போயிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கிறத நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சேனல்ல பாருங்க. அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஜீரோதாவோடது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சைன் அப் ஃபார்ம் வரும். அதில் போய் சைன் அப் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு வந்து இனிஷியலா 200 300 நீங்க கட்டணும், அவ்வளவுதான். அது வந்து அது மட்டும் தான். நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா ட்ரேட் பண்ணியே ஆகணும், நீங்க வாங்கி ஆகணும்லாம் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான், நீங்க வந்து எப்பவுமே வச்சுக்கலாம். நீங்க வேணுங்கிறப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுல. ஓகேங்களா. ஸோ இது வந்து கவர்மெண்டோட அக்கௌண்ட் தான், நீங்க பயப்பட தேவையில்லை. டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு. ஸோ அதனால வந்து உங்களை யாரும் வந்து பணத்தை ஏமாத்தலாம் மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணுங்க. ஜீரோதாவோடது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும், அதில் சைன் அப் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இது வந்து டிமேட் அக்கௌண்ட். இன்னொரு இது அப்ஸ்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆனா அதை பத்தி அதுல என்னோட அக்கௌண்ட் இல்லை, அதனால நான் அதை சஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால ஆனா அதுவும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதையும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன், நீங்க போய் அந்த 2 லிங்கையும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி நீங்க வந்து பாருங்க. ஓகேங்களா. அப்ஸ்டாக்ஸ்ல வந்து எனக்கு அக்கௌண்ட் இல்லை, அதனால ஜீரோ தான் கொடுக்குறேன், நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பண்ண வேண்டியது. இப்போ பாண்டுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து கூப்பான் ரேட் அப்படிங்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட், அது வித்தியாசம் வரும். சரிங்களா. நான் ரேட்டிங் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா AAA ஸ்டேபிள் ரேட்டிங், AAA இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதை பற்றி நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐ என்ன பேங்க்கா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 10,000 ரூபாய் பாண்டோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ அந்த பாண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா 9.9% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. சரிங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து 10.75% எஸ்ஆர்டி டிரான்ஸ்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா. இவங்க ஒரு கம்பெனி, இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து பாண்டு டைப் வந்து ரெகுலரு. ஸோ 10.75% வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 1055 ரூபா தான் இருக்குது ட்ரேடட் ப்ரைஸு. ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபாய். ஸோ 10.75% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் 10.75, அதை பாதியாக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களை அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ 300 பாண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. வால்யூமு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி டேட்னு ஒன்று இருக்குது. இது வந்து 24 அக்டோபர் 2020. ஏன் இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா. ஏன்னா இந்த பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிய போகுது. ஓகேங்களா. 24 அக்டோபர் மாதம், அடுத்த மாதம் வந்து சாரி அதுக்கு அடுத்த மாதம், இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 24 இந்த பாண்டு வந்து முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதுக்குள்ளேயே இந்த பாண்டை வந்து க்ளோஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் போட்ட அமௌண்ட் உங்களுக்கே கிடைச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மற்ற வந்து பிரிட்டானியா இதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்பிஐன்னு பார்த்தோமா, அதில் வந்து மெச்சூரிட்டி டேட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா. 2026. ஓகேங்களா. இப்போ 2020, இன்னும் 6 வருஷம் கழிச்சு தான் இந்த எஸ்பிஐனோட மெச்சூரிட்டி டேட் முடியுது. அப்போ இன்னும் 6 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா.
ஸோ உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து உங்களுக்கு 9.95% உங்களுக்கு ரிட்டர்ன், அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 16 மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பாண்டை நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே அவங்களே வந்து உங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, பாண்டு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கலாம். ஸோ அதிகமான டேட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 தான், சரிங்களா. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 2 வருஷம் வரைக்கும் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து பாண்டு இது பண்ணணும். நீங்கள் பாண்டு போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போது எப்படிங்கிறத நான் பாண்டை எப்படி நீங்கள் வாங்குறதுங்கிறது வந்து நான் அடுத்துதான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோதாவில் காயின் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, சரிங்களா. காயின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் போய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை வந்து பார்க்குறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது லோட் ஆகிட்டே இருக்கு. நான் டேரெக்டாக உங்களுக்கு சர்ச் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் டேக்ஸ் ரிலீஃப் 96 டைரக்ட் பிளான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சிஸ் பேங்கோட ஆக்சிஸ் பேங்க் ஆல் சீசஸ் டெப்ட் ஃபண்டு ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா, டைரக்ட் பிளான். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபண்டு வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, டிவிடெண்ட். ஓகேங்களா, இப்போ ஆக்சிஸ் ஆல் சீசன் ஃபண்ட் அப்படி கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இதுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபா உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, இது வந்து டிவிடெண்ட் ஃபண்டு. ஓகேங்களா, டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னா டெப்ட் ஃபண்டு. ஓகேங்களா, அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பாண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கலந்து வாங்கியிருக்காங்க. அதனால் இது டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா டைரக்ட் சிப்பாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பிளாட்ஃபார்மும் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லோடுன்னு கொடுத்துருங்க 1%. அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி இதை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா 1% பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதாவது வெளியே வரதுக்கு, இந்த ஃபண்ட்லேருந்து வெளியே வரதுக்கு வந்து 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதான் எக்ஸிட் லோடு அப்படின்னு. ஒரு சிலதுக்குள்ள இந்த எக்ஸிட் லோடு வந்து இருக்காது. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன நெட் அசட் வேல்யூ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 10 ரூபாய் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இது 5000 ரூபாயை நீங்கள் டைரெக்டாகவும் வந்து பை டைரக்ட்னு கொடுத்து 5000 ரூபாய் நீங்கள் வாங்கலாம். இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, சிப்னு சொல்லுவாங்க. டைரக்ட் சிப் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இனிஷியலாக 5000 ரூபாய் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதம் ஒரு மந்த்லி குவார்ட்டர்லி 15 days ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ மந்த்லி கொடுத்துட்டு நான் மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் சிப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா கேன்சல் பண்ணுற வரைக்கும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இப்படி போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 5000, ரெண்டாவது மாதம் 1000 ரூபா இவங்களே அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே. ஓகேங்களா, வேணுங்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ ஃபண்டு வந்து ஸ்டார்ட் ஆனது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 5000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10000 ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15000 உங்களுக்கு ஸ்டேபிளாக ஏறிட்டே போயிருக்கு அந்த ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் ஸ்டேபிளாக கொடுப்பாங்க. இதில் பாருங்க, அப்சல்யூட் ப்ராஃபிட் வந்து 3.56% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து டோட்டல் இன்வெஸ்டட் வந்து 15000 பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கரண்ட் வேல்யூஷன் வந்து 15533 ரூபா வந்து வந்திருக்குது. சரிங்களா, எப்போ இருந்து இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது டேட் வந்து 1/31/2020 இருந்து 8/26/2020 வரைக்கும். ஓகேங்களா, பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு 533 ரூபா ஏறி இருக்கும் ப்ராஃபிட். ஓகேங்களா, 3.56% கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 1 crore பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3% அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேபிளாக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது 10.48%. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது வந்து சேம் தான், காம்பவுண்டிங் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வராது தான். ஓகேங்களா, சிப் ஸ்டார்ட் டேட்டு எண்டு டேட்டு.
ஓகேங்களா. இது வந்து நீங்க மேல இங்க செலக்ட் பண்றதா. நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து நான் எவ்வளவு நாள் பண்ணா எவ்வளவு ரூபாய் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து இதுல பிளேஸ் பண்ணி நீங்க கால்குலேட் போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் இருக்கு. இது வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ற ஃபண்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட் தான் போகலாம். ஈக்விட்டி ஃபண்ட், ஃபினான்ஷியல் சர்வீஸ், டைரக்ட் பிளான், ஆக்சிஸ் குளோபல் அக்ரி பிளான். ஓகேங்களா, குளோபல் அக்ரி பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போம். கமாடிட்டிஸ் ஈக்விட்டிஸ் ஃபண்ட். ஓகேங்களா, கமாடிட்டிஸ் எல்லாம் கலந்து வாங்குறாங்க. இப்போ கமாடிட்டி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஜிங்க், அலுமினியம் நிறைய இருக்கு. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் இருக்கு. இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை வச்சு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபண்டு. இந்த ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபண்டில் கீழே போனீங்கன்னா கிளிக் ஹியர் டு விசிட் ஏஎம்சி வெப்சைட் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிர்லா சன் லைஃப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இவங்க இந்த ஃபண்டை பற்றி டீட்டெயில்டாக இந்த ஃபண்டு எதெல்லாம் வச்சு நாங்கள் தயாரித்தோம், எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இது லோட் ஆகிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ லோட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தீமேட்டிக் ஃபண்டு எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து நம்மளாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லாம ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தீமேட்டிக் ஃபண்டு. இந்த அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, கோல்டு ஆர் ஸ்டாக்ஸ் பாண்டு எல்லாமே எடுத்து இது ஒரு தீமேட்டிக் ஃபண்டு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதை பண்றதுக்காகவே ஜீரோதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மால் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அவங்ககிட்டயே. ஓகேங்களா, டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதால ஓப்பன் பண்ணீங்கன்னா அதையும் நீங்க வந்து சேம் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இனிஷியல் பேஜ். ஓகேங்களா, ஸ்மால் கேஸ்க்குள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து டிவிடெண்ட் அரிஸ்டோகிராட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இவங்க இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து அதுல எது பெட்டரா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு லாங் டைம் கொடுப்பாங்க, அதுலயும் வந்து வேல்யூஷனும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு தீம். ஓகேங்களா, இது வந்து டிவிடெண்ட். ஓகேங்களா, இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். this small case consists of companies that have increased their dividend payout considerably. அதாவது லாஸ்ட் 10 வருஷமா வந்து கன்சிஸ்டன்ஸா டிவிடெண்ட் பேஅவுட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் எல்லாம் தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்கி இப்போ அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25,224 ரூபா. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு இது மினிமம் இவ்வளோ பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும், அப்பதான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஓகேங்களா, அதாவது இந்த ஃபண்டை நீங்க வாங்க முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து கீழே இருக்கிறது வந்து பீட் பண்ணி போயிருக்கு. இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 191 ரூபா வளர்ந்துருக்குன்னா இந்த ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா 306 ரூபா வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நிஃப்டி பீட் பண்ணி போயிட்டு இருக்கு, 3 மடங்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 மடங்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த ஃபண்டோட ஒரு அட்ராக்டிவ். எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. growth ரேட் அப்படின்னா 19% காம்பவுண்டிங்கா growth ஆகுது. நான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் சொல்லியிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா நான் 10% உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இது வந்து 19.4%, 1.4%னா எவ்வளோன்னு நீங்க யோசிச்சுங்க. இப்போ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19% அப்படின்னா 1,90,000. உங்களுக்கு 1,90,000 வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 1,90,000 திரும்பவும் அதுலயே போட்டீங்கன்னா 11,90,000 பிளஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, ரிஸ்க் வந்து மாடரேட் ரிஸ்க். சரி, இப்போ இதுல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் எப்படிங்க பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டாக்ஸ் அண்ட் வெயிட்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளவு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஏசியன் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க 8% வெயிட்டேஜ். அதாவது இந்த மொத்த போர்ட்ஃபோலியோல 8% வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ் ரெண்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 5% பெர்ஜர் பெயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 16% வாங்கியிருக்காங்க. 16% மீன்ஸ் வெயிட்டேஜ் வந்து பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஷேரோட விலை எவ்வளவோ அதுல 10 இந்த டோட்டல் வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வச்சீங்கன்னா தெரியும்.
கன்சியூமர் இதுல செக்டார் இப்போ பெயிண்ட், கன்சியூமர் ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி, பிரைவேட் பேங்க், ஹோம் ஃபினான்சிங், ஐடி சர்வீஸ், இன்ஃபோசிஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டாரை கலந்து பேலன்ஸ்டா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஸ்டாக் வெயிட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுல போயிட்டு இந்த மெத்தடாலஜி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியா வந்து இது என்ன மெத்தட்ல வாங்கியிருக்காங்க, அதாவது ஃபேக்ட் ஷீட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேஜ் பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம் இந்த ஃபண்டு வந்து ஏன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது எனக்கு 25,000 இருக்குங்க, இது வந்து என்னால் வந்து இப்போ ஒரே இதில் 25,000 போட முடியாது, நான் வந்து எனக்கு வந்து அனலைஸ் தெரியும், நான் வந்து இதெல்லாம் வேண்டான்னு ஒரு 2-3 ஸ்டாக்கை எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். பாருங்க, கஸ்டமைஸ் ஸ்மால் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமைஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், ஏசியன் பெயிண்ட் 8 ஷேர் வெயிட்டேஜ் வாங்கியிருக்காங்களா, நீங்கள் வந்து ஷேர்ஸ் போட்டுக்கலாம். ஷேர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஏசியன் பெயிண்ட் ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அது விலை அதிகம். இப்போ வந்து நான் ஏசியன் பெயிண்ட் எனக்கு வேண்டாம், பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இருக்குன்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸ் விட்றேன். அதுலேயும் வந்து நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்டாக் கம்மி பண்ணலாம். பாருங்கள், கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து கோத்ரேஜ் ஃபினான்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேண்டாம்னா வேண்டாம், கோட்டக் மஹிந்திரா இருக்கட்டும்னா இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 குறைஞ்சிருச்சா. ஸோ இது குறைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறதில்ல, உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எத்தனை ஃபண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவர் போனீங்கன்னா டிஸ்கவரில் டிவிடெண்ட்டுக்குன்னு ஒரு தீம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இதுல லோ ரிஸ்க் ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னு போட்டிருக்காங்களா, இது ஒரு டைப். ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னா பீட்டா வேல்யூ கம்மியா இருக்கிற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி எப்படிலாம் டான்ஸ் ஆடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடாது. ஓகேங்களா, பீட்டா வேல்யூ கம்மினா நிஃப்டி வந்து கீழே போனாலும் கூட இந்த ஸ்டாக் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாம ஸ்டேபிளா போயிட்டு இருக்கும். இதான் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க பீட்டா அப்படிங்கிறத. ஓகேங்களா, அது வந்து கம்மியா இருக்கும். ஆல் வெதர் இன்வெஸ்டிங்னா பாருங்க, நாட்டில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, எப்படி போயிட்டு இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஆல் வெதர் இன்வெஸ்டிங்கிறது வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டாக கலந்து. ஓகேங்களா, 3 அசட் பாருங்க, இன்வெஸ்ட் இன் 3 அசட் கிளாஸஸ், ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் கோல்டு, 3ஐயும் வாங்கியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இடிஎஃப் அப்படி சொன்னா, இப்போ இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நிப்பான் இந்தியா நிஃப்டி அப்படின்னா இதுல நிஃப்டி ஈக்விட்டியில 2 இடிஎஃப் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, டெப்ட்ல வந்து ஒரு ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, கோல்டுல வந்து நிப்பான் இந்தியா கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அழகா. ஓகேங்களா, கோல்டுங்கிறது இந்த கோல்டெல்லாம் வாங்கி அதை இடிஎஃப்ஆ கன்வெர்ட் பண்ணி வாங்குறத ஃபண்டு தான் வந்து கோல்டு ஃபண்டு. ஓகேங்களா, அது வாங்கினாலும் கோல்டு வாங்கினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இடிஎஃப் ஃபண்ட் இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன எக்கனாமி போயிட்டு இருந்தாலும் இது பாருங்க ஸ்டேபிளா போயிருக்கா. ஸோ நிஃப்டி கூட அங்கங்கே டான்ஸ் ஆடினாலும் இது பாருங்க எவ்வளோ ஸ்டேபிளா முடிஞ்ச அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிஃப்டி 275 போச்சுன்னா ஆல் வெதர் இன்வெஸ்டிங் 398 ரூபா கெயின் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4,900 ரூபா இருந்தால் போதும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயும் கூட நீங்கள் வந்து சிப்பு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்களே கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் நம்ம கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதே மந்த்லி சிப்பாகவும் பண்ணலாம், இல்லை ஒன் டைம் பல்காக வாங்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த பிளாட்ஃபார்மில். ஓகேங்களா, காம்பவுண்டட் growth வந்து 11.27%. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 0.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 399 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது 399 ரூபா இண்டெக்ஸ் வேல்யூ 0.31% இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நிஃப்டி கீழே போயிருந்தா கூட அன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் வந்து மேலதான் போயிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது பேலன்ஸ்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஃபண்ட் வந்து உங்களுக்கு தீமேட்டிக்கா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்கவர் போயிட்டு ஆல் ஸ்மால் கேசஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல வந்து எது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து அதிகமா வேணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்ட் பை லோ டு ஹை, ஹை டு லோ. ஓகேங்களா, ஹை டு லோ கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுல பாருங்க growth at a fair price. ஓகேங்களா, ஹை growth கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க அந்த ஃபண்டு தீமேட்டிக்ல 39% வந்து காம்பவுண்டடா growth ஆகுது. ஓகேங்களா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்
கெமிக்கல்ஸ் கம்பெனிஸ் மட்டுமே கம்பைன் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது வந்து 34% வந்து காம்பவுண்டோட growth வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ரிட்டர்ன் கொடுக்குது. இப்போ growth இன்கம் வாங்குற கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது வந்து டிவிடெண்ட்டும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டோட 34% வந்து ரிட்டர்ன் கிடைக்குது இயர்லி. இந்த மாதிரி எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கே வேணா நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் போய். ஓகேங்களா, நீங்களே ஒரு தீம் எடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வந்து நியூ ஸ்மால் கேஸ் பேர் வச்சுட்டு அதில் போய் ஆட் செக்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு, இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் சும்மா பேர் அடிக்கிறீங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பை ஸ்டாக். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ரிலையன்ஸ் கொடுத்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் வந்து 100 வெயிட் வந்து 100% கொடுக்குறீங்க. ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 105 இருக்குது. வெயிட் வந்து வெயிட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் வெயிட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ கஸ்டம் வெயிட்டட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஈக்குவலி வெயிட்டட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள் இதில் 50 இதில் 50. ஓகேங்களா, அதுவே மாறிக்கும். நீங்கள் வந்து டோட்டலாக இப்போ இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு ஃபண்டு மாதிரி கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸோட அட்வான்டேஜ். தீமேட்டிக் ஃபண்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து நீங்களே பண்ணுற முடியுற அளவு கொடுத்துருக்காங்க. இதுதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம இன்னும் பார்க்காத விஷயங்கள் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஈக்விட்டி பார்த்துட்டோம், மியூச்சுவல் ஃபண்டு பார்த்துட்டோம், ஸோ மேக்ஸிமம் பாண்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதில் வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்க்காத விஷயம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இதெல்லாம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். என்னோட சேனல்லையே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சிடும். ஓகேங்களா, மற்ற வீடியோஸும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து டீப்பாக ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம பார்ப்போம். ஃபியூச்சரில் வந்து இந்த வீடியோஸ் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதை வந்து உங்களுக்கு சஜஷன் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேட்டட் பர்பஸ். நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது, அதனால் நான் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிங். ட்ரேடிங்கிறது நம்ம வேற. ஓகேங்களா, ட்ரேடிங்கிறது வேற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும், வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். இன்வெஸ்டிங்கிறது வேற மாதிரி பிளான் பண்ணணும், வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ வந்து திரும்ப இந்த வீடியோ புரியலன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க.